ஓகே, சரி பிள்ளைகள். ஸோ நம்ம கடைசியாக 10 கேள்விகளுக்குரிய டிஸ்கஷன்ஸ் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட பேப்பரினுடைய 11வது கேள்வியிலிருந்து நம்ம டிஸ்கஷன்ஸை பார்ப்போம். ஸோ 11வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 11வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எக்ஸ் கேஸ் ஒய் கேஸ் வந்துட்டு ஜெட் கேஸா போகின்ற ஒரு தாக்கத்தை கருதுங்க அப்படின்னு சொல்றான். ஓகே, அப்ப இது வந்துட்டு டெல்டா ஹெச் வந்துட்டு லெஸ் தேன் 0 அப்படின்னு சொல்லிக்கிறான். என்ன மூடிய தொகுதியில் நிகழும் சமநிலை தாக்கம் பற்றிய சரியான கூற்றை கேட்டுக்கிறான். அப்ப நம்ம பார்ப்போம். ஒரு சமநிலை தாக்கம் ஒன்று தந்திக்கிறான். எக்ஸ் கேஸ் பிளஸ் ஒய் கேஸ், இது வந்துட்டு நமக்கு எப்படி போகுதுன்னு சொன்னா ஜெட் கேஸ் ஆக போகுது. ரைட்? ஓகே, பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னடா பிள்ளைகள், இந்த சமநிலை தாக்கங்கள் பொதுவாக முதன்மை தாக்கங்களாகத்தான் இருக்கும். சரியா? சோ இது வந்துட்டு ஒரு முதன்மை தாக்கம் கன்சிடர் பண்ணணும். ரைட்? அப்ப இதுல வந்துட்டு என்ன சொன்னா சமநிலை தாக்கங்கள் முதன்மை தாக்கங்கள். ரைட்? அப்ப முதலாவது கூற்று என்ன சொல்றாங்கன்னா, தொகுதியின் கனவளவை மாற்றாது தொகுதியின் கனவளவை மாற்றும் போது சமநிலை மாறிலி மாற்றம் அடையும். முதலாவது விஷயம், சமநிலை மாறிலி தொகுதியின் கனவளவு மாற்றத்தோட மாறும் சொல்றாங்க. இப்ப நமக்கு தெரியும் லெட்செட்ரல் ஏரின் தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சில விஷயம் படிச்சிருந்தோம். அப்ப வெப்பநிலை அதிகரிப்போடு என்ன நடக்கும், இந்த தாக்கம் வந்துட்டு ஒரு புரோப தாக்கம் தந்திக்கிறான். டெல்டா ஹெச் வந்துட்டு மைனஸ் தந்திக்கிறான். சோ வெப்பநிலை அதிகரிப்போடு நமக்கு தெரியும் அகவெப்ப தாக்கம் சமநிலை இங்கால நோக்கி நமக்கு நகரக்கூடியதாக இருக்கும். அதே இது புரோப தாக்கம் சமநிலை இடப்புறமாக நகரக்கூடியதாக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி இது வந்துட்டு மூல எண்ணிக்கையை வச்சு நம்ம வந்துட்டு அமுக்கத்தோட எப்படி மாறுபடுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப கனவளவை வந்துட்டு கூட்டுற குறைக்கிற கன்செப்ட் வந்துட்டு என்னதுக்குள்ள வரப்போகுது, அமுக்கத்தோட மாறுகின்ற கன்செப்ட்ல வரப்போகுது. ஆகவே கனவளவை நம்ம வந்துட்டு கூட்டினோம்னு சொன்னா என்ன அர்த்தம், அமுக்கம் வந்துட்டு என்ன செய்ய போகுது, குறைய போகுது. நம்ம தெரியும் பிவி சமன் என்ஆர்டி இல்ல. அப்ப பிவி சமன் என்ஆர்டி இல்ல நம்ம தெரியும் என்னன்னா இவங்க கன்ஸ்டன்ட் சொன்னா இங்க வந்துட்டு கனவளவு நம்ம கூட்டினோம்னு சொன்னா அமுக்கம் குறையும், கனவளவு நம்ம குறைச்சோம்னு சொன்னா அமுக்கம் கூடுங்கிற கன்செப்ட் நமக்கு தெரியும். ஆகவே இங்க வந்துட்டு கனவளவை குறைக்கிறான், கனவளவை குறைச்சான்னு சொன்னா நமக்கு வந்துட்டு அமுக்கம் வந்து என்ன செய்ய போகுதுன்னா கூட போகுது. இப்ப அமுக்கம் கூடினா லெட்செட்ரல் ஏரின் தத்துவத்தின் அடிப்படையில என்ன நடக்க மாட்டா, மூல எண்ணிக்கை கூடின திசையில இருந்து மூல எண்ணிக்கை குறைந்த திசைக்கு நோக்கி நகருமாம். ஆகவே இங்க வந்துட்டு மூல எண்ணிக்கை வந்துட்டு எத்தனை பார்த்தோம்னா இங்க வந்துட்டு ஒரு மூல் இருக்க போகுது, இங்கே வந்துட்டு ஒரு மூல் இருக்க போகுது. ஆகவே தாக்கியினுடைய மூல எண்ணிக்கை வந்துட்டு நமக்கு 2 வரப்போகுது, விளையினுடைய மூல எண்ணிக்கை 1 சொன்னா நமக்கு சமநிலை இங்க நோக்கி நகரும். அப்ப அந்த அடிப்படையில் அவன் முதலாவது சொல்ற கூட்டின் அடிப்படையில் என்ன சொல்லிக்கிறான்டா, தொகுதியின் கனவளவை மாற்றும் போது சமநிலை மாறிலி மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிக்கிறான். அது சரிதானே? ஏண்டா சமநிலை மாறிலி எப்படியுமே நமக்கு வந்துட்டு கனவளவை நம்ம வந்து சமநிலை மாறிலி இவருக்கு எழுதினோம்டா கேபி கோவை நம்ம எழுதினோம்னு சொன்னா நமக்கு இங்க என்ன வரப்போகுது, கேபி சமன் இங்க வந்துட்டு ஜெட் கேஸினுடைய செறிவு இது கீழ எக்ஸ் கேஸினுடைய செறிவு இன்டு ஒய் கேஸினுடைய செறிவு அப்படின்ற மாதிரி வரப்போகுது. சரி, அப்ப இங்க வந்துட்டு நீங்க என்ன செய்றீங்க, கனவளவை நீங்க வந்துட்டு குறைச்சிங்கன்னு சொன்னா இங்கால நோக்கி சமன் தாக்கம் இங்கால நோக்கி நகரும். ஆகவே ஜெட் கேஸினுடைய அளவு கூடும், இங்கால இவக அளவு குறையும். சோ கேபி வந்துட்டு இங்க மாறும். சரி, அப்ப சமநிலை மாறிலி மாறும் சொன்னா சரி, அதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். ரைட்? அடுத்தது பார்ப்போம். எக்ஸ் கேஸின் சிறிதளவை சேர்த்தவுடன் முத்தாக்க வீதம் கூடும், பித்தாக்க வீதம் குறையும் சொல்றான். இப்ப தாக்க வீதத்தை நம்ம கன்சிடர் பண்ணோம்னு சொன்னா பிள்ளைகள் எக்ஸ் கேஸினுடைய சிறிதளவை சேர்த்த உடன் இருக்குது. இப்ப சேர்த்து சற்று நேரத்தின் பின்பு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கல, நமக்கு சேர்த்த அந்த டைம்ல அதுதான் நீங்க இடமே விஷயம். சோ சேர்த்த உடன் நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இங்க வந்துட்டு எக்ஸ் கேஸினுடைய செறிவு கூடின போகுது. ஆகவே முத்தாக்க வீதத்துக்குரிய தாக்க வீதம் மாறி நமக்கு தெரியும் என்னன்னு சொன்னா எக்ஸ்ல வந்துட்டு தங்கி இருக்க போகுது. சரியா? ஆகவே நம்ம எக்ஸ் கேஸ வந்துட்டு நம்ம அவர்களுடைய செறிவை கூட்டினோம்னு சொன்னா முத்தாக்க வீதத்துக்கான தாக்க வீதம் வந்துட்டு கூட போகுது. சரியா? அப்ப பித்தாக்க வீதத்துக்கு நமக்கு என்ன நடக்கும், பித்தாக்க வீதம் குறையுமா அப்படின்னு கேட்டா சேர்த்த அந்த கணத்துல நமக்கு என்ன நடக்கும்னா மாறாம இருக்கும். சேர்த்த அந்த கணத்துல மாறாம இருக்கும். ஆனா நேரம் போக போக என்ன நடக்கும், நமக்கு இவர்களுடைய அளவு கூட்டிட்டோம்ங்கிறதுனாடி லெட்செட்ரல் ஏரின் தத்துவத்தின்படி சமநிலை மாறிலி குறித்த ஒரு வெப்பநிலைக்கு மாறக்கூடாது. சோ அந்த கன்செப்டின் அடிப்படையில சமநிலை நமக்கு இங்க அதை நோக்கி நகரும்.
சமநிலை அங்கால நோக்கி நகர்ந்துச்சுன்னா பிள்ளைகள் நமக்கு ஜெட் கேஸினுடைய செறிவு அதிகரிக்குமா இல்லையா? சோ ஜெட் கேஸினுடைய செறிவு அதிகரிச்சுன்னு சொன்னா தாக்க வீத சமன்பாட்டின் அடிப்படையில இங்க ஜெட் கேஸ் எழுதினோம்னு சொன்னா நமக்கு என்ன நடக்குமாட்டா பிள்ளைகள், இங்க வந்துட்டு இவர்களுடைய செறிவு அதிகரிக்குதுண்டா பித்தாக்க வீதம் நமக்கு என்ன செய்ய பார்க்க மாட்டா கூடும். சோ சேர்த்து சற்று நேரத்தில் அப்படி என்று கேட்டிருந்தான்னு சொன்ன பிள்ளைகள் பித்தாக்க வீதம் வந்துட்டு கூடுமன்னு வந்திருக்கும். சரியா? ஆனா சேர்த்த அந்த கணத்துல பித்தாக்க வீதம் மாறாது, ஆனா முத்தாக்க வீதம் அதிகரிக்கும். அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரைட்டா? அந்த கேள்வியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். மூன்றாவது விஷயம் சொல்றாங்க, வெப்பநிலை கூடும் போது தாக்கத்தின் கேபியின் பெருமானம் குறைவடையும். இப்ப நீங்க வந்துட்டு வெப்பநிலை அதிகரிக்கிறீங்க, இப்ப டெம்பரேச்சரை கூட்டினா, இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு புறவெப்ப தாக்கம். சோ சமநிலை இங்கால நோக்கி நகரும். சோ அங்கால நோக்கி நகர்ந்துச்சுன்னு சொன்னா நமக்கு விளைவுகளினுடைய அளவு கூடும், இவர்களுடைய அளவு வந்து என்ன செய்ய மாட்டா குறையும். ஆகவே இங்க வந்துட்டு கேபிக்குரிய கோவை எனக்கு தெரியும். அப்ப சோ கேபியினுடைய கோவை எனக்கு தெரியும் என்று சொன்னா இங்க வந்துட்டு எனக்கு ஜெட் கேஸினுடைய அளவு குறைய போகுது, இவர் ரெண்டு பேருடைய அளவு கூட போகுது. ஆகவே கேபி வந்துட்டு என்ன செய்ய போகுதுன்னா குறைய போகுது. ஆகவே நமக்கு இங்க வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னா சரியான கூற்று தான் கேட்டிருக்கான். ஆகவே மூன்றாவது கூற்று சரியான கூற்றாக வந்து சேரும். அடுத்தது வந்து என்ன செய்யறான்டா, வெப்பநிலையை குறைக்கும் போது தாக்கத்தின் கேபி பெருமானம் குறைவடை. அதே இதை வந்துட்டு என்ன செஞ்சு போட்டுக்கிறான், கூற்றத்தை குறைக்கிறேன்னு சொல்றான். சோ வெப்பநிலையை குறைச்சாங்கன்னா நமக்கு என்ன நடக்கும், சமநிலை இங்க நமக்கு என்ன தரும். என்ன வெப்பநிலை நமக்கு வந்துட்டு குறைச்சான்னு சொன்னாங்க நடக்கும்னு சொன்னா சமநிலை நமக்கு இங்கால நோக்கி நகரும். சரியா? புறவெப்ப தாக்கம் சொன்னா இங்கால நோக்கி நகரும். சோ ஜெட் கேஸினுடைய அளவு கூடும், இவங்க ரெண்டு பேரோட குறையும். சோ கேபி கூடும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். ஆனா இங்க நமக்கு என்ன சொல்றான், தாக்கத்தின் கேபியின் பெருமானம் குறைவடையும் என்று சொல்லிக்கிறான். சோ அது வந்துட்டு பிள்ளைங்க வரப்போகுது. அடுத்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வைகேஸை சேர்க்கும் போது சமநிலை முன்னோக்கி நகரும் என்று சொல்றாங்க. அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே. சோ வைகேஸ் நீங்க இப்ப வந்துட்டு வைகேஸினுடைய அளவு கூட்டுறீங்க. சோ சமநிலை வந்துட்டு நமக்கு மாறாம இருக்கணுங்கிறதுக்காக இங்கால நோக்கி நகரும். கேபி பெருமானம் மாறாம இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா குறித்த ஒரு வெப்பநிலையில நம்ம தெரியும் சமநிலை மாறிகள் வந்துட்டு மாறாது. குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சருக்கு அதுதான் மெழுவாக இருக்கும். ஆகவே வந்துட்டு இவரோட பெருமானம் மாறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்ப நான் என்ன செய்ய மாட்டேன், வைகேஸ் நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா சமநிலை இங்கால நோக்கி நகர்ந்து நமக்கு என்ன நடக்கும் சொன்னா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக இருக்கும். சோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு 3 அல்லது 5 இருக்க போகுது. சரி, சோ 11வது கேள்விக்கு 3 அல்லது 5. ஓகே, சோ இது நோட் பண்ண மாட்டா நோட் பண்ணி கொடுங்க. அந்த அடிப்படையில நம்ம வந்துட்டு ஒரு சைட்ல வந்துட்டு ரைட் 12வது கேள்வியை பார்க்கணும். அடுத்து சோ 12வது கேள்வி நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிள்ளைகள், தாக்கம் ஏ கேஸ், பி கேஸ், சி கேஸ், இதில் ஏ கேஸின் செறிவு 0.4 மூல்/d-3 இருந்து 0.2 மூல்/d-3க்கு குறைய 30 செகண்ட் எடுத்ததுடன் 0.2 மூல்/d-3 இருந்து 0.05 மூல்/d-3க்கு குறைய 60 செகண்ட் எடுத்தது எனின் குறித்த வெப்பநிலையில் தாக்கத்தின் தாக்க வீதம் இல்லையா? நான் போட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடியா கேள்வி. சரியா? இது ஒரு ஐடியா கேள்வி. மேபி இப்படி அவங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், சொல்ல தெரியாது. இப்ப பாப்போம். இதுல வந்துட்டு என்னன்னு சொன்னா ஒரு ஏ கேஸ் வந்துட்டு நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு பி கேஸ் சக சி கேஸ் வருது. ரைட்டா? இப்ப இந்த ஏ கேஸினுடைய செறிவு, ஆரம்ப செறிவு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா 0.4ல இருந்து நமக்கு 0.2க்கு வருதுதான். திருப்பி 0.5 இதுக்கு எடுக்கிற டைம் வந்துட்டு என்னன்னு சொன்னா 30 செகண்ட். 30 செகண்ட். திருப்பி இந்த 0.2ல இருந்து நமக்கு என்னத்துக்கு வருதுன்னு சொன்னா 0.05 மூல்/d-3க்கு வருதுன்னு சொன்னா நமக்கு என்ன நடந்திருக்குது, 0.2ல இருந்து 0.1க்கு வந்து திருப்பி 0.1 கீழ் 2 தானே வந்துட்டு 0.05. இதுக்கு 60 செகண்ட் எடுக்குதுன்னா என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள் திருப்பி இவருக்கு 30 செகண்ட் எடுக்குது, திருப்பி இவருக்கு 30 செகண்ட் எடுக்குது. ஆகவே இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஒரு தாக்கியினுடைய செறிவு அரைவாசி ஆகிறது தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, அதுக்கு எடுக்கிற டைமை தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொன்னா அரைவாழ்வு காலம் அப்படின்னு சொல்லுவோம். T-half சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா T-half அரைவாழ்வு காலம். சரியா? அப்ப இந்த தாக்கியினுடைய செறிவு அரைவாசி ஆகுவதற்கு எடுக்கின்ற நேரம் வந்துட்டு நமக்கு 30 செகண்ட் ஆக இருக்குது.
அதுக்கப்புறம் திருப்பி 0.2ல இருந்து 0.1க்கு போறதுக்கு திருப்பி அரைவாசி ஆகிறதுக்கு அதுக்கு 30 செகண்ட் தான் எடுக்குது. திருப்பி 0.1ல இருந்து 0.05க்கு போறதுக்கு 30 செகண்ட் தான் எடுக்குது. ஆகவே இங்க வந்துட்டு அரைவாழ்வு காலம் அவனுடைய ஒரு தாக்கியினுடைய ஆரம்ப செறிவு வந்துட்டு அரைவாசி ஆகுவதற்கான எடுக்கின்ற நேரம் வந்துட்டு நமக்கு மாறாம இருக்குது. ஆகவே ஆரம்ப செறிவுல வந்துட்டு என்ன செய்யல, ஆரம்ப செறிவு எப்படித்தான் இருந்தாலும் அரைவாழ்வு காலம் வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டாக தான் இருக்குது, ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட். சரியா? அப்ப ஆரம்ப செறிவு இங்க இவர்ல இருந்து இவருக்கு போறதுக்கு ஆரம்ப செறிவு 0.1 இருக்குது. இப்ப இங்க ஆரம்ப செறிவு வந்துட்டு என்ன 0.2ல இருந்து 0.1க்கு போறதுக்கு ஆரம்ப செறிவு 0.2 இருக்கு. இங்க வந்துட்டு ஆரம்ப செறிவு என்ன 0.4 இருக்குது. ஆகவே ஆரம்ப செறிவுகள் மாறுது, ஆனா அரைவாழ்வு காலம் மாறலைன்னா இது எத்தனையாம் வரிசை தாக்கம் இல்லை? முதலாம் வரிசை தாக்கம். சோ முதலாம் வரிசை தாக்கம் என்று சொன்னா நமக்கு இங்க கேள்வி என்ன சொன்னா தாக்கத்தின் தாக்க வீத மாறிலியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ முதலாம் வரிசை தாக்கத்துக்குரிய தாக்க வீத மாறிலி 0.693 கே என்று வரப்போகுது. ஆகவே நமக்கு இப்ப இங்க டி ஹாஃப் அரைவாழ்வு காலம் நமக்கு என்னன்னு தெரியும், 30 செகண்ட் தெரியும். ஆகவே கே வந்துட்டு 0.693 கீழே 30 என்ற மாதிரி வரப்போகுது. சோ நமக்கு இங்க வந்துட்டு என்ன வரப்போகுது, இதை சுருக்கிவிட்டோம்டா 2 3 1 தர 10/4 என்ற மாதிரி வரப்போகுது. 10/4 2.31 தர 10/2ங்கிற மாதிரி ஆன்சர். சோ 2.31 தர 10/2 நமக்கு தேர்ட் ஆன்சராக இருக்குமே. ஓகே. சோ அப்ப அதுல இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா பிள்ளைகள், முதலாம் வரிசை தாக்கம் என்று சொன்னா நமக்கு அரைவாழ்வு காலம் ஆரம்ப செறிவுல தங்கி இருக்காது. ஆனா இரண்டாம் வரிசை தாக்கம் அடுத்தது பூச்சிய வரிசை தாக்கம் என்று சொன்னா ஆரம்ப செறிவுல தங்கி இருக்கும். இப்ப உதாரணமாக நான் வந்துட்டு பூச்சிய வரிசை தாக்கத்துக்குரிய அரைவாழ்வு காலத்தை நான் எழுதினேன் என்று சொன்னா எப்படி வரப்போனா A0/2k என்று வரும். ஆரம்ப செறிவுல தங்கி இருக்கும், ஆரம்ப செறிவுல தங்கி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இது இரண்டாம் வரிசை தாக்கத்துக்குரிய, இது பூச்சிய வரிசை தாக்கத்துக்குரிய அரைவாழ்வு காலம். அது இது இரண்டாம் வரிசை தாக்கத்துக்குரிய அரைவாழ்வு காலத்தை நான் எடுத்தேன் என்று சொன்னா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா டி ஹாஃப் வந்துட்டு 1/A0 இந்த செறிவு இன்டு கே என்ற மாதிரி வரும். ஆகவே ஆரம்ப செறிவுகள்ல இவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தங்கி இருப்பாங்க. அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரியா? ஓகே. சோ அது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சோ தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்வோம்னா 13வது கேள்வியை பார்ப்போம். சோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு தேர்ட் ஆன்சராக வரப்போகுது. சோ 13வது கேள்வியை கொஞ்சம் வாசிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அடுத்தது 13வது கேள்வியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது ரெகுலரான கேள்வி. நான் இது ரிலேட்டடாக யூடியூப்லயும் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா வர கேள்வி தான். சோ நார்மலா வாரத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வர ஐடியா கேள்வி. சோ வழக்கமா நமக்கு ஒட்சியேற்றல் தாக்கம் சும்மா வந்துச்சுன்னு சொன்னா ஒரு மூலகம் மட்டும் ஒட்சியேற்றப்படுற மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப இங்க வந்து நமக்கு என்ன நடக்கும்னா 2 பேர் வந்துட்டு நமக்கு தாழ்த்தல் அடைவார், ஒரு ஒட்சியேற்றும் கருவி. சோ அதுதான் அதுல இருக்கிற விஷயம். அது சின்ன ஒரு விஷயம் தான், கான்செப்ட் பெரிய விஷயம் இல்லை. சோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோமாக இருந்தால் பிள்ளைகள் இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா FeC2O4 50 சென்டிமீட்டர் கனமுடன் முற்றாக தாக்க வேண்டிய 0.2 மூல்டியம் KMnO4 கனவளவு யாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சோ இங்க வந்துட்டு யாரு FeC2O4 இது யாரோட தாக்கம் புரிய போகுதுன்னா KMnO4. நமக்கு யூசுவலா தேவை யாருன்னா MnO4- தான் நம்ம எடுப்போம் தாக்கங்கள் செய்யறதுக்காக வேண்டி. சோ இங்க இவர் வந்துட்டு ஒரு வன்மையான ஒட்சியேற்றும் கருவி. சோ இங்க இவர் தான் வந்துட்டு தாழ்த்த போகுது, இவர் ஒரு தாழ்த்தும் கருவியாக இருக்கும். சோ இந்த வன்மையான ஒட்சியேற்றும் கருவி இவர் வந்துட்டு ஒட்சியேற்ற போகுது, இந்த FeC2O4 ஒட்சியேற்ற போகுது. சரி, இங்க இங்க வந்துட்டு Fe ஒக்சியேட்டர் +2 தானே. சோ இங்க Fe2+ நமக்கு என்ன நடக்கும்னா Fe3+ ஆக இலத்திரனாக போகும். அதே மாதிரி இங்க வந்துட்டு என்ன நடக்கும், C2O4 வந்துட்டு நமக்கு CO2 ஆக போகும். சோ தாக்கத்தை நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா இங்க 2 பேர் தாழ்த்தியாக வர மாதிரி வந்திருந்தா, இப்ப 2 பேரை இவர் வந்துட்டு ஒட்சியேற்றலாம், MnO4- வந்துட்டு 2 பேரை ஒட்சியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருந்தா சரியா, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தாக்கத்தை சமப்படுத்தி எழுதுவோம். சோ இங்க வந்துட்டு 2 CO2 வரப்போகுது, ஆகவே இங்க 2 இலத்திரன் வரப்போகுது. சோ இப்ப என்ன செய்யறேன்னா 2 பேரையுமே வந்துட்டு சும்மா கூட்டுறது.
அப்ப கூட்ட போகக்குள்ள FeC2O4 கொண்டு வரும் சரியா. இங்க வந்துட்டு Fe3 பிளஸ் 2CO2 பிளஸ் 3 இலத்திரன் அப்படின்ற மாதிரி வரப்போகுது ரைட். இப்ப நமக்கு வந்துட்டு இவரோட தாக்கம் முடிகிற வந்துட்டு MnO4 மைனஸ் தானே. இப்ப நம்ம ஒரு தாக்கம் ஒரு அரையாயம் தாக்கத்தை எழுதிட்டோம். அடுத்த அரையாயம் தாக்கம் என்னன்னு சொன்னா நமக்கு இங்க MnO4 மைனஸ் வந்துட்டு Mn2 பிளஸ் ஆக போகுது. சோ Mn2 பிளஸ் ஆக போனா இங்க 4 ஆக்சிஜன் சொன்னா இங்க 4 H2O நான் சேர்க்க வேண்டி வரும் சரியா. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை சமப்படுத்துறதெல்லாம் வந்துட்டு ஈஸியான விஷயம் தான் பிள்ளைகள் இப்ப படிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் இல்ல சரியா. சோ இங்க வந்துட்டு என்ன நடக்கும் 8H பிளஸ் 5 இலத்திரன் வரப்போகுது. சோ இதெல்லாம் திருப்பி இந்த இலத்திரனை எல்லாம் பார்த்து சமப்படுத்திட்டுலாம் இருக்கிற பிள்ளைகள் இப்ப ஏன்னா அடிக்கடி நம்ம MnO4 மைனஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம். சோ ஈஸியா பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா சரி. சோ இங்க வந்துட்டு 8H பிளஸ் ஆகவே இங்க வந்துட்டு நமக்கு 5 இலத்திரன் வரப்போகுது. ஆகவே நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த தாக்கத்தை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்காக வேண்டி இவரை 5 பெருக்குவோம் இவரை 3 பெருக்குவோம். ஏன்னா விளைவுள் தாக்கத்துல இலத்திரன் இருக்க போகக்கூடாது. ஆகவே நமக்கு இங்க என்ன தேவைன்னு சொன்னா கேள்வி என்னன்னு பார்த்தா MnO4 மைனஸின் KMnO4 கனவளவை தான் கேட்டிருக்கிறான். இப்ப நமக்கு யார் யாருக்கு இடையிலான மூல் ரிலேஷன்ஷிப் தேவைன்னு சொன்னா இந்த C2O4 2 MnO4 மைனஸ் இருந்தாலே. சோ நான் டைரக்டாக எடுக்கலாம் என்னன்னு சொன்னா 5 FeC2O4 பிளஸ் 3 MnO4 மைனஸ் வரப்போகுது சரியா. என்ன நான் இதை பெருக்க போகல. சோ விளைவு தாக்கியின் பக்கம் இவர் வரப்போகுது. சோ திருப்பி நான் இங்க 8H பிளஸ் எல்லாம் பெருக்கி தாக்கத்தை எல்லாம் ஃபைனலா எழுதிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. நான் MCQ கேள்வி தான் செய்யறேன், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கேள்வி எதுவும் செய்யல. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நான் என்ன செய்வேன் சொன்னா பிள்ளைகள் இப்ப எனக்கு இப்ப 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பி சமான விகிதம் தெரியும். ஆகவே இங்க FeC2O4 செறிவு தெரியும், இவருடைய கனவளவு தெரியும். சோ C2O4 2 செறிவும் கனவளவு வந்துட்டு என்னன்னு சொன்னா 0.1 அவர்களுடைய கனவளவால பெருகினா C தர V தானே. இப்ப நம்ம தெரியும் C சமன் NOV என்று சொன்னா மூல் வந்துட்டு C into V தானே பிள்ளைகள். ஆகவே நமக்கு வந்துட்டு செறிவு 0.1 தெரியும், அவர்களுடைய கனவளவு வந்துட்டு 50 சென்டிமீட்டர் கனம். சோ 50 தர 10/3 போட்டிருந்தா இவருடைய மூல் வரப்போகுது. யாரு FeC2O4 மூல் வரப்போகுது. இந்த மூல் வந்துட்டு வந்திருக்கிற மூல் வந்துட்டு எந்த பி சமானத்துக்குரியது 5ங்கிற பி சமானத்துக்குரியதுதான். இப்ப வந்திருக்கிற மூல் இந்த வந்திருக்கிற மூல் வந்துட்டு யாருக்குரியதுன்னா 5ங்கிற பி சமானத்துக்குரியது. நமக்கு என்ன தேவை 3க்கு தானே தேவை. ஆகவே நான் இப்ப என்ன செய்வேன் சொன்னா இவர் 5 பிரிச்சு இவர் 3 பெருகுவார் சரியா. ஆகவே இங்க வந்துட்டு நமக்கு என்ன போகுது இவரும் பெருக்கப்பட்டு போயிட்டுண்டா 3 தர 10/3 மூல் அண்டு வரப்போகுது. ஆகவே MnO4 மைனஸினுடைய மூல் எனக்கு தெரியும் 3 தர 10/3 மூல். ஆனா இங்க எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இங்க இவருடைய MnO4 மைனஸினுடைய கனவளவு எவ்வளவு கனவளவு நம்ம யூஸ் பண்ணுவோம் கேட்டிருக்கிறான். நமக்கு தெரியும் MnO4 மைனஸினுடைய செறிவு நம்ம தந்திருக்கிறான் 0.2 மூல் DM-3. ஆகவே C சமன் NOV என்கிற ஈக்குவேஷன்ல இப்ப வால்யூமை நான் கண்டுபிடிக்கணும். ஆகவே V நமக்கு என்ன வரப்போகுது 3 தர 10/3 மூலுக்கு இல்ல இங்க வந்துட்டு இவர் 0.2 மூல் DM-3. ஆகவே மூலும் மட்டுப்பட்டு போயிடுச்சுன்னா டெசிமீட்டர் கணத்துல எனக்கு ஆன்சர் வரும். இங்க வந்துட்டு 0.1 சொன்னா 10/1 தானே பிள்ளைல. அப்ப நான் இது வந்துட்டு 10/2 எடுக்கேன். இது வந்துட்டு 1.5 into 10⁻²2 டெசிமீட்டர் கனம் சொன்னா 15 சென்டிமீட்டர் கனம் வரும். இது ஈஸியான கால்குலேஷன் தானே. ஓகே, ஏன்னா ஒரு டெசிமீட்டர் கணம் வந்துட்டு 1000 சென்டிமீட்டர் கணத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ டெசிமீட்டர் கணத்தை நான் வந்துட்டு 1000ஆல பெருக்கி சென்டிமீட்டர் கணத்துக்கு மாத்தி ஸோ ஃபைனலாக கனவளவு வந்துட்டு 15 சென்டிமீட்டர் கணம் வந்து கொடுக்குறேன். ஆன்சர் வந்துட்டு 4th ஆன்சராக இருக்கு. சரி ரைட், அது ஓகே. இப்போ அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு நமக்கு என்ன சொன்னா பிள்ளைகள் ஒரு 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 மெயினான ஒரு ஐடியா கேள்வி ஆனால் பட் வந்து இருக்குது சரியா. அப்போ நம்ம இங்கே ஒரு ஐடியா சின்ன ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும்னா பட் இதே மாதிரியான கேள்விகள் வந்து இருக்குது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அப்ப அடுத்த கேள்வியில என்னென்ன பிள்ளைகள் நமக்கு வந்துட்டு 14வது கேள்வி சொல்றான் N2O4 கேஸ் வந்துட்டு 2 NO2 கேஸ் ஆகவும் 2 NO2 கேஸ் ஆக போகுது. நமக்கு N2O4 கேஸ் வந்துட்டு நம்ம தெரியும் இது என்னன்னு சொன்னா NO2 கேஸோட இயற்கையில சமநிலையில இருக்கும். நம்ம குளிர் நிலையில சமநிலையில இருக்கு சரியா.
அப்ப இந்த தாக்கம் வந்துட்டு எப்படியான ஒரு தாக்கம், அகோப தாக்கமா புரோப தாக்கமா பிள்ளைகள் சும்மா யோசிச்சு பாருங்க. இது வந்துட்டு என்ன நடக்குது, பிரிய அடையுது. N2O4 வந்துட்டு 2 NO2 ஆக பிரிய அடையுதுன்னா நம்ம சக்தியை கொடுத்தா தான் பிள்ளைகள் அவர் பிரிய அடையுது. ஆக டெல்டா H பிளஸ் ஆகிருக்கு. இது வந்துட்டு இந்த கேள்விக்கு தேவையில்லை, பட் நான் சும்மா சொல்றேன். சம்டைம் இப்படி தராம இது வந்து அகோப தாக்கமா புரோப தாக்கமா நம்ம எடுத்து சில கேள்விகள் செய்ய வேண்டிய வரும். பாஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. சோ அப்படியான ஐடியாஸையும் சும்மா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம கேள்வியில என்ன கேட்கிறாங்கன்னா, N2O4வின் கூட்டப்பிரிகையின் அளவு எக்ஸும் சமநிலையில் மொத்த அமுக்கம் பியுமாயின் கேபிக்கான கோவையை கடிக்கிறான். அப்ப இவரோட கூட்டப்பிரிகை அளவு நமக்கு சொல்றான் என்ன என்று சொல்லி எக்ஸ் என்று சொல்றான். இவரோட கூட்டப்பிரிகை அளவு எக்ஸ் ஆகும். அப்ப இந்த சமநிலையில மொத்த அமுக்கத்தை சொல்றான் பி என்று சொல்றான். மொத்த அமுக்கம் நமக்கு என்ன என்று சொன்னா பி ஆக இருக்குது. ரைட்டா? இவரோட கூட்டப்பிரிகை அளவுதான் எக்ஸ். அப்ப ஆரம்பத்துல இவர் எவ்வளவு மூல் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆரம்பத்துல எவ்வளவு மூல் இருந்துச்சுன்னு தந்திருக்கானா, தரல. இப்ப எக்ஸ் மூலோ பை மூலோ ஒன்றுமே தரல. ஆகவே சும்மா தான் நமக்கு சொல்றான்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க ஆரம்ப மூல ஒன்றுன்னு எடுக்கலாம். அல்லது நீங்க ஆரம்ப மூல எக்ஸ் எடுத்தீங்கன்னால நமக்கு என்ன நடக்கும்னா அந்த எக்ஸ் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா ஃபைனலா பார்க்க போகல கேன்சல் அவுட் ஆகும். சரியா? சோ அப்ப நம்ம ஈஸிக்காக வந்து என்ன செய்யலாம்டா பிள்ளைகள், ஒன்று நீங்க எடுக்கலாம். சோ ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஆரம்ப மூல் 100 எடுக்கும். சரியா? இப்ப இவரோட கூட்டப்பிரிகை அளவு எக்ஸ் தானே. சோ எக்ஸ் வந்துட்டு என்ன செய்ய போகுது, கழிய போகுது. இவர்ல வந்துட்டு 2x வந்துட்டு உருவாக போகுது. ஆகவே இப்ப நமக்கு வந்துட்டு சமநிலை மூல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்க மாட்டா, இவர் 1 - x என்று வர போறார், இவர் வந்துட்டு 2x என்று வர போறார். இப்ப நமக்கு என்ன கேட்டிக்கிறான்னா கேபிக்கான கோவை தானே பிள்ளைகள் கேட்டிக்கிறான். சோ கேபிக்கு நான் வந்துட்டு கோவை எழுதுவேன். சோ கேபிக்கான கோவை வந்துட்டு என்ன வர போகுது, இங்க NO2 கேஸினுடைய வர்க்கம் இது கீழே N2O4 கேஸ் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ஆகவே இப்ப இங்க என்னன்னு சொன்னா இப்ப கேபி எனக்கு இப்ப இங்க வந்துட்டு என்ன தேவை, இவன் ஒவ்வொரு ஆட்களினுடைய செறிவு தான் தேவை. இப்ப வாயுநிலை தாக்கங்கள் பிள்ளைகள், சாரி இது வந்துட்டு நான் எழுதிக்கிறது வந்துட்டு என்னதுன்னா கேசிக்கு எழுதிக்கிறேன். சரியா? இப்ப நமக்கு வந்துட்டு கேபிஎன் தானே கேட்டுக்கிறான். கேபிஎன் தானே கேட்டுக்கிறான். கேபி என்று சொன்னா நமக்கு என்ன, வாயுநிலை தாக்கங்களுக்கு செறிவு வந்துட்டு என்னத்துக்கு நேர்விகித சமனாக இருக்கும், அமுக்கத்துக்கு நேர்விகித சமனாக இருக்கும். ஆகவே நான் இதை டைரக்டாகவே பி என்று போட்டு எழுதலாமா இல்ல, பி வர்க்கம் NO2 கேஸ் இது கீழே பி N2O4 கேஸ் மாதிரி வரப்போகுது. ஆகவே இப்ப NO2 பகுதி அமுக்கமும் N2O4 பகுதி அமுக்கம் தான் எனக்கு தேவை. ஆகவே NO2 பகுதி அமுக்கம் கண்டுபிடிக்கிறேன் பிள்ளைகள், மொத்த மூல், அதாவது இவருக்கு நம்ம தெரியும் NO2 மூல் தெரியுமா இருந்தால் இப்ப நமக்கு மொத்த அமுக்கம் தெரியும். ஆகவே மொத்த மூலுக்கு மேல NO2 மூல் தர அமுக்கத்தை போட்டோம்னா சரி தானே, மொத்த அமுக்கத்தை போட்டோம்னா சரி தானே, அவரோட பகுதி அமுக்கம் வருந்தானே. அதான் நம்ம கேசஸ்ல படிச்ச விஷயம். ஒரு குறிப்பிட்ட விஷயம், ஒரு குறிப்பிட்ட கூறினுடைய பகுதி அமுக்கம் நமக்கு என்ன தரப்படும், P total into XA என்ற மாதிரி பார்ப்போம். சரியா? அப்ப P total into XA என்று சொன்னா இந்த P total A இனுடைய பகுதி அமுக்கம் வந்துட்டு தொகுதியினுடைய மொத்த அமுக்கம் தர A இனுடைய மூல் பின்னத்தால தரப்படும். ஆகவே இங்க வந்துட்டு NO2 பகுதி அமுக்கம் எனக்கு தேவை. சரியா? அதே மாதிரி N2O4 பகுதி அமுக்கம் தேவை. ஆகவே P total எனக்கு தெரியும் P என்று சொல்லி, ஆகவே நான் இப்ப என்ன செய்யறேன்டா NO2 பகுதி அமுக்கத்தை கண்டுபிடிக்க, இது வந்துட்டு மொத்த அமுக்கம் P தர மூல் பின்ன மொத்த மூல் வந்துட்டு என்ன 1 plus x க்கு மேல இப்ப எனக்கு வந்துட்டு NO2 மூல் வந்துட்டு என்னன்னு சொன்னா 2x என்று வரப்போகுது. அதே மாதிரி N2O4 கேஸினுடைய மூல நான் பார்த்தனாக இருந்தால் இங்க அவருடைய பகுதி அமுக்கத்தை நான் பார்த்தனாக இருந்தால் மொத்த அமுக்கம் தர அவருடைய மூல் பின்னம். சோ அவருடைய மூல் பின்னம் வந்து என்ன இருக்க போகுது, 1 - x க்கு 1 plus x. ஓகே, 1 plus x இப்படி என்ன மாதிரி வரப்போகுது. இப்ப நான் இதை கொண்டு வந்து இங்க போட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் இவருடைய வர்க்கம் தானே பிள்ளைகள். சோ இங்க வந்துட்டு 4x வர்க்கம் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க என்ன வரப்போகுது, 1 plus x முழுவதின் வர்க்கம் அப்படின்னு எழுதலாம். இதை பிரிக்கணும் N2O4 கேஸினுடைய நான் பிரித்தலுக்கு இந்த அடையாளத்தை போடுறேன். ஏன்னா நான் as usual இப்படிதான் பிள்ளை செய்வேன், எனக்கு பிழை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. சரியா? இங்க ஒரு P ஒன்று பெருக்கப்பட்டிருக்கு, P வர்க்கம் ஒன்று பெருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மொத்த சமன்பாடு தானே, இவரை தானே வர்க்கம் போடணும். சோ இங்க வந்துட்டு பிரித்தல் P into 1 - x க்கு 1 plus x. சோ பிரித்தல்னா எனக்கு தெரியும் பிள்ளை என்ன நடக்கும்னா பெருக்கலாமா மாறும். சோ பிரித்தல் இருக்கிற டைம்ல நான் இங்கேயும் இங்கே ஒரே மாதிரியான ஆட்கள் இருந்தா வெட்டலாம், இஷ்யூ இல்லாம.
சோ இங்க p யும் இவரையும் வெட்டலாம் சோ வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா எனக்கு இங்க என்ன வர போகுது 4x வர்க்கம் p க்குல 1 plus x into 1 minus x என்று வரும் அப்ப இந்த கோவையை தான் நான் சொல்லலாம் என்ன சொல்லி இங்க 4x வர்க்கம் p க்குல 1 plus x into 1 minus x வந்துட்டு என்ன பண்ணு 1 minus x வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது a வர்க்கம் minus b வர்க்கம் நமக்கு என்ன தெரியும் a minus b a plus b என்கிற மாதிரி தானே இப்போ இங்க வந்துட்டு 1 minus x 1 plus x என்று வரும் அதாவது 1 இன் வர்க்கம் minus x வர்க்கம் என்றா 1 இன் வர்க்கம் 1 தானே இருக்கு ஆகவே ஆன்சர் நமக்கு என்ன வர போகுதுடா 4x வர்க்கம் p over 1 minus x squared அப்படிங்கிற மாதிரி வர போகுது சரி ஆகவே நமக்கு தேர்ட் ஆன்சராக இருக்கும் ஆன்சர் வந்து ரைட் அப்ப 2022ஆம் ஆண்டு இந்த இதே மாதிரியான ஒரு கேள்வி வந்து 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன் மாதிரி 13 இல்லாட்டி 14வது கேள்வி இருக்கா பாருங்க சரி ரைட் அடுத்தது 15வது கேள்வியை பார்ப்போம் ரைட் சோ 15வது கேள்வி ஒரு முக்கியமான ஐடியா கேள்வி 15வது கேள்வி நீங்க ஆஸ் யூசுவலா செய்யற மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் வந்திருக்கும் பட் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சரும் கொடுத்திருந்தேன் இப்படி நீங்க யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே 15வது கேள்வியை பார்ப்போம் அதுல நமக்கு வந்துட்டு சொல்லிருக்காங்க என்ன சொன்னா 0.4 மூல் DMNS3 HNO3 யும் 0.2 மூல் DMNS3 H2SO4 கொண்ட கரைசல் வந்து எடுக்கிறாங்க ரைட் ஓகே சோ 0.4 மூல் DMNS3 யார் எடுக்கறாங்கன்னு சொன்னா HNO3 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதால வர H+ இனுடைய செறிவு வந்துட்டு என்னடா பிள்ளைகள் HNO3 வந்துட்டு நம்ம தெரியும் என்ன முற்றாக அயனாக்கம் அடையும் ஆகவே இவர் வந்துட்டு H+ ஆக NO3- என்று போவார் p சமானம் 1:1:1ங்கிறதுனால இவருடைய மூலெண்ணையும் அதே மூலாகத்தான் இவருடைய இருக்க போகுது சோ இவருடைய செறிவு அதே செறிவாகத்தான் இவருடைய செறிவு இருக்க போகுது சரியா ஆக இங்க வந்துட்டு H+ இனுடைய செறிவு எனக்கு தெரியும் 0.4 மூல் DMNS3 வரப்போகுதுன்னு சொல்லி இப்ப நான் வந்துட்டு எடுக்கிறோம் என்ன சொன்னா பிள்ளைகள் HNO3ஐயும் H2SO4ஐயும் கலந்து HNO3ஐயும் நான் யாரையும் கலக்க போகிறேன்னு சொன்னா HNO3ஐயும் H2SO4ஐயும் கலக்க போகிறேன் சரியா இப்ப இவருடைய சமகனவளவு v இவருடைய சமகனவளவு v ரெண்டுமே கலக்க போகிறேன்டா இப்ப H+ இனுடைய புதிய செறிவு தானே வரப்போகுது ஏன்னா H+ செறிவு மாறப்போகுது ஆகவே நான் கல்குலேஷன்ல படிச்ச பிள்ளைகள் என்னன்னா ரெண்டு பேரை கலக்க போக்குள்ள உருவாகின்ற ஒரு கூறினுடைய புதிய செறிவை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் நான் வந்துட்டு C1v1 சமன் அதாவது C1v1 plus C2v2 equal to C3v3 என்கிற அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆகவே இங்க செறிவு என்ன சொன்னா பிள்ளைகள் HNO3 செறிவு 0.4 இவற்ற கனவளவு v சம கனவளவுல தான் கலக்கம் என்று சொல்லிக்கிறான் C2 இனுடைய கனவளவு அதாவது இங்க H2SO4 இனுடைய செறிவு வந்துட்டு அவன் சொல்றான் என்ன சொன்னா 0.2 H2SO4 இனுடைய செறிவு வந்துட்டு 0.2 ஆனா இதால வர H+ இனுடைய செறிவு வந்துட்டு என்ன இருக்கும் 0.4 தான் இருக்கும் ஏன்னா H2SO4 வந்துட்டு 2H+ ஆக SO4 2- ஆக தான் போகும் சோ ஆகவே இவருடைய செறிவு 0.2 இவருடைய செறிவு 0.4 ஆகவே H2SO4 ஆல வர H+ இனுடைய செறிவு வந்துட்டு 0.4 ஆனா நான் இப்ப வந்துட்டு ரெண்டு பேரை ஒன்றோட ஒன்று கலக்க அதனால தான் இப்ப என்ன செய்ய போறேன்னா அவரால வர H+ இனுடைய மூல் வந்துட்டு 0.4 into v இந்த C1v1 சக C2v2 சமன் C3v3 னா நம்ம என்ன செய்யறோம்னா மூல சமப்படுத்துறோம் அதுதான் பிள்ளைங்க இங்க நடக்குது இங்க என்னடா C சமன் இன்னும் v தானே பிள்ளைங்க தெரியாம நீங்க சும்மா இது செய்வீங்க சரிதானே சோ இங்க மூல் வந்துட்டு என்ன வர போகுது C தர v தானே அப்ப மூலத்தை நம்ம இங்க சமப்படுத்துறோம் மொத்த மூல் வந்துட்டு மாறிலியாக இருக்க போகுது ரைட்டா அப்ப இங்க இவர் கொண்டு வர மூலம் இவர் கொண்டு வர மூலம் வந்துட்டு விளைவு கலவையில இருக்கிற H+ இனுடைய மூலுக்கு சமனாக இருக்க போகுது அதான் நம்ம இங்க செய்யறோம் இப்ப இங்க வந்துட்டு புதிய செறிவு தான் H+ இனுடைய இப்ப மொத்த கனவளவு கரைசலுடைய மொத்த கனவளவு 2v ஆக தான் இருக்க போகுது ஆகவே v கேன்சல் ஆயினா இங்க வந்துட்டு 0.2 இங்க வந்துட்டு 0.2 அந்த மாதிரி வரும் சோ C3 வந்துட்டு என்ன வர போகுது 0.4 மூல் DMNS3 தான் அவருடைய செறிவு வர போகுது இத நீங்க பார்க்க போகுள்ள உங்களுக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட 0.4 அந்த மாதிரி வந்திருக்குங்க ரைட் இது என்ன இவரோட செறிவு தெரியுமான்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க டைரக்டாக pH க்கு போவீங்க pH சமன் -log 10 இனுடைய H+ இனுடைய செறிவு சோ இங்க வந்துட்டு -log 10 இனுடைய H+ இனுடைய செறிவுண்டா 4 தர 10 செய்ய உண்டு தானே 4 தர 10 செய்ய உண்டா 1 - log 4 அந்த மாதிரி வர போகுது log 4 நீங்க கழிச்சு விட்டீங்கன்னா
0.6 கழிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 0.4 தேர்ட் ஆன்சர் வரும் ஈஸியாக. ஆனா இப்ப நீங்க பாருங்க பிள்ளைய என்ன நடக்கலாம்டா, நீங்க ஆர்கானிக்ல ஒரு விஷயம் படிச்சு தானே பிள்ளைய இருக்கீங்க. ஆர்கானிக்ல ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க. H2SO4க்கும் HNO3க்கும் இடையில H2SO4 plus HNO3 இடையில ஒரு தாக்கம் இருக்குது தானே பிள்ளை. நமக்கு அந்த NO2 பிளஸ் வார தாக்கம். சோ இங்க வந்துட்டு NO2 பிளஸ் வாரத்தோட HSO4 மைனஸ் வருமா இல்லையா? HSO4 மைனஸ் ரைட்டா? ரைட். அதோட நமக்கு H2O வருமான்னு நினைக்கிறோம். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா NO2 சரி, இங்க ஒரு ஆக்சிஜன் சரி, 3 ஹைட்ரஜன் SO4 மைனஸ் எல்லாமே சரி, ஏற்றலாம் சரி. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த கூறு வந்துட்டு எப்படியான ஒரு கூறுன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு நடுநிலையான ஒரு கூறாக இருக்கு. சரி, இது ஒரு நடுநிலையான ஒரு கூறாக இருக்கு NO2 பிளஸ் உருவாகுன்றது. சோ இங்க வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னா தாக்கம் தான் நடக்க போகுது. இவ ரெண்டு பேருக்கும் தாக்கம் நடக்க போகுது. தாக்கம் நடந்து எஞ்சுகின்ற ஒரு ஆள் இருப்பாங்க, அவரால் வார H பிளஸ் தான் வந்துட்டு pH காரணமாக இருக்க போகுது. இப்ப என்ன தெரியும், HNO3 செறிவு வந்துட்டு என்ன சொன்னா இதுல தங்க அடிப்படையில 0.4 என்ன. சோ 0.4 இன்டு இவருடைய மூல் வந்துட்டு பாத்தீங்கன்னா V என்னடா, இவரோட கனவளவு V ன்னு எடுத்துக்கிறேன். சோ செறிவு இன்டு கனவளவு இவருடைய மூல தரப்படும். இங்க வந்துட்டு நான் பாத்தேன்னா இவருடைய செறிவு எனக்கு தெரியும் என்ன சொல்லி 0.2 தெரியும். 0.2 இன்டு V என்ற மாதிரி வரப்போகுது. ரைட்டா? H2SO. இப்ப இவர் ரெண்டு பேருக்குள்ள தாக்கம் புரிய போகல. இவர் வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும், எல்லைப்படுத்திய தாக்கியாக இருப்பா. இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு முடிவார். சோ முடிஞ்சா நமக்கு இங்க வந்து எவ்வளவு மிஞ்ச போகுதுன்னா 0.2 இன்டு V என்றது மிஞ்ச போகுது. சரியா? ஆகவே இதுதான் இவரோட மூல் வந்துட்டு மிஞ்ச HNO3 மூல் வந்துட்டு 0.2 இன்டு V. ஆகவே மூல் எனக்கு என்ன தேவை, இவர் மூலமாக வார H பிளஸ் மூல் தான் தேவை. ஏன்னா H பிளஸ் செறிவை கண்டுபிடிச்சுதான் நம்ம pH ல அப்ளை பண்ணணும். சோ H plus ட மூல் P சமான விகிதம் 1:1ங்கிறதுனால H plus ட மூலும் இதுக்கு சமனாக தான் இருக்கு. சரியா? அப்ப H plus உடைய செறிவை நான் கண்டுபிடிச்சேன்டா என்ன செய்ய வேண்டி வரும், இவரை வந்துட்டு நான் பிரிக்க வேண்டி வரும் மொத்த கனவளவால. இப்ப நான் ரெண்டு பேரும் VV கனவளவு சேர்த்து தான் பிள்ளை நான் வந்துட்டு இப்ப தாக்கத்தை நடத்துறேன். சோ கரைசல்ல ஃபைனலா வந்துட்டு 2V கனவளவு இருக்கு. அப்ப கரைசல்ல ஃபைனலா HNO3 மட்டும் தான் மிஞ்சியுமே இருக்கு. ரைட்டா? சோ இங்க வந்துட்டு நான் பார்த்தேன்னா VV போக 0.1. ஆகவே H plus இனுடைய செறிவு வந்துட்டு என்ன சொன்னா 0.1 மூல் DM-3 அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ஆகவே இங்க 0.1 மூல் DM-3 னா இனி pH என்ன -10 இனுடைய H plus இனுடைய செறிவு. சோ H plus இனுடைய செறிவு வந்துட்டு 0.1 னா 10/1. அப்ப அந்த 1 முன்னுக்கு பெருக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா 0 ஓட சக 1 ஆக மாறும். log 10 1 ன்னு வரப்போகுது. ஆகவே pH வந்துட்டு 1 ன்னு வரப்போகுது. ரைட்? அவை pH 1ங்கிற விடையும் வரலாம் அல்லது 0.4ங்கிற விடையும் வரலாம். சரி, 15வது கேள்வி. ரைட். சோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ச்ச 16வது கேள்வியை பார்ப்போம். ரைட்டா? பதினாறாவது கேள்வி நமக்கு என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள், பி தொகுப்பில் உள்ள மூலகங்கள் பற்றிய பொய்யான கூற்றை பத்தி கேட்டுக்கிறான். அதுல முதலாவது வந்துட்டு கூட்டம் 13 உள்ள எல்லா மூலகங்களும் +3 OCH நிலையை காட்டுகின்றன. பொதுவாக வந்து நம்ம தெரியும் கூட்டம் 1 வந்துட்டு +1 தான் காட்டும், கூட்டம் 2 வந்துட்டு நம்ம +2 தான் காட்டும், கூட்டம் 3 வந்துட்டு +3 தான் காட்டும். ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கு. சரியா? அடுத்து இரண்டாவது சொல்றான் என்னன்னா, சல்பூரஸ் அமிலமானது எப்பொழுதும் சிறிய அளவு சல்பூரிக் அமிலத்தை கொண்டிருக்கும். இப்ப சல்பூரஸ் அமிலம் என்று சொன்னா யாருன்னா பிள்ளைகள் H2SO3. இந்த H2SO3 எப்பயுமே வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா H2 இவரோட சமநிலையில இருக்கும். சரியா? H2SO4. சரியா? H2SO4 ஓட தான் எப்பயுமே அவர் வந்துட்டு சமநிலையில இருப்பார். சரி, H2SO4 ஆகும் H2O ஆகும் இருப்பார். ரைட்டா? சோ அந்த கூற்று நமக்கு வந்துட்டு சரியாக இருக்க போகுது பிள்ளைகள். என்னடா H2SO3 சல்பூரஸ் அமிலம் சிறிதளவு சல்பூரிக் அமிலத்தோட தான் சமநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த கூற்றின் அடிப்படையில் என்ன சொல்லிக்கிறான், சல்பூரஸ் அமிலமானது எப்பொழுதும் சிறிய அளவு சல்பூரிக் அமிலத்தை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அடுத்த மூன்றாவது நம்ம பார்த்தோமாக இருந்தால், எல்லா அமோனியம் உப்புக்களும் NaOH உடன் வெப்பமேற்றும் போது அமோனியா வாயுவினை தரும். அப்ப அமோனியம் உப்புன்னு சொன்னாலே நம்ம தெரியும் என்னன்னா பிள்ளைகள் NH4+.
எல்லா NH4 பிளஸ் நமக்கு தெரியும் கார ஊடகம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு NH3 கேஸ் வரும். கண்டிப்பா NH3 கேஸ் வரும். ரைட்டா? இது அமோனியம் உப்புக்கள் வந்துட்டு காரத்தோட நிகழ்த்துகின்ற தாக்கமாக இருக்கும். சரியா? ஆனா அதே இது வந்துட்டு அமோனியம் உப்புக்களோட வெப்ப பிரிகை நமக்கு தெரியுமே. NH4 அமோனியம் உப்புக்களோட வெப்ப பிரிகையில 4 வகையான உப்புக்கள் வந்துட்டு வெப்ப பிரிகை அடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். NH4NO2, NH4NO3. சரியா? அதே மாதிரி வந்துட்டு NH4MnO4, அதே மாதிரி NH4Cr2O7, NH4 twice Cr2O7. ரைட்டா? இவ்வளவு வந்து நமக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னா நமக்கு NH3 கேஸ் நமக்கு தராம இருக்கணும். சரியா? வெப்ப பிரிகையில. சோ அது எப்படி வெப்ப பிரிகை ஈஸியா ஞாபகப்படுத்துறேங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் தியரி. ஓகே, அந்த அடிப்படையில நம்ம இங்க பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், அப்ப எல்லா அமோனியம் உப்புகளும் NaOH உடன் வெப்பமேற்றும் போது அமோனியா வாயுவை தரும் என்று சொன்னா அது ஓகே, சரிதான் பிள்ளைகள். ரைட். இப்ப நமக்கு கேட்டிக்கிற கேள்வி வந்து என்ன, பொய்யான கூட்டம் தானே கேட்டிக்கிறான். ரைட். நாலாவது பார்ப்போம். நாலாவது என்ன சொல்லிக்கிறான்டா, பளிங்குருவற்ற கந்தக வடிவங்கள் யாவும் நீட்டத்தக்கதும் நேரத்துடன் பளிங்குரு கந்தகமாக மாற்றக்கூடியதாகும். இப்ப நமக்கு தெரியும் என்னடா பிள்ளைகள், பளிங்குருவற்ற கந்தகம் எப்பயுமே வந்து என்ன செய்யுமாண்டா பளிங்குரு கந்தகமாக மாறுறது தான் விரும்பும். பளிங்குரு கந்தகமாக மாறதான் விரும்பும். பளிங்குரு அற்றவர் வந்துட்டு பளிங்குருவானவராக மாறுறதுக்கு தான் விரும்புவார். ஆனா எல்லாருமே அப்படி மாற விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லாருமே அப்படி விரும்ப மாட்டாங்க. அப்ப இங்க கேள்வியில் என்ன சொல்லிக்கிறாங்கடா, பளிங்குருவற்ற கந்தக வடிவங்கள் எல்லாம் யாவும் நீட்டத்தக்கதும் நேரத்துடன் பளிங்குரு கந்தகமாக மாற்றம் அடையக்கூடியதுமாகும் அப்படின்னு சொல்லிக்காங்க. எல்லாமே பளிங்குரு கந்தகமாக மாற விரும்பாது. அது ஒரு பிள்ளை. அடுத்த பிள்ளை என்னன்னா, பளிங்குருவற்ற கந்தகங்கள் வந்துட்டு நீட்ட முடியாதவை அப்படின்னு நம்ம ரிசோர்ஸ் புக்ல சொல்லிக்கிறான். சரியா? சோ நீட்டத்தக்கது மண்டா பிள்ளை. சோ நீட்ட முடியாதவை அவன். சோ ஆகவே நம்ம பிள்ளையான கூற்று வந்துட்டு என்ன வரப்போகுது, ஃபோர்த் ஆன்சர்னு வரப்போகுது. ரைட்டா? ஓகே, அஞ்சாவது பார்ப்போம். அஞ்சாவது வந்துட்டு என்னன்னா, ஆக்சிஜன் தவிர்ந்த ஏனைய 16ஆம் கூட்ட மூலகங்கள் யாவும் -2 தொடக்கம் +6 வரையான இரட்டை ஒட்சிகளை காட்டுகின்றது. சரி என்ன பிள்ளை? ஓகே, அது சிம்பிளான ஒரு இன்ஆர்கானிக் क्वेश्चन ആണ്. அப்ப அந்த அடிப்படையில் வந்துட்டு 16ஆவதுக்கு நமக்கு ஃபோர்த் ஆன்சராக வரப்போகுது. 17ஆவது பார்ப்போம். சோ 17ஆவது நமக்கு ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி உண்டு. 17ஆவது क्वेश्चन பார்ப்போம். 17ஆவது क्वेश्चनல என்ன சொல்லிக்கிறான், நமக்கு பின்வருவனவற்றுள் எது தாங்கல் கரைசலாக தொழிற்பட முடியும். இப்ப தாங்கல் கரைசல்ங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும் தானே பிள்ளை. என்ன சொன்னா, நான் ஒரு அமிலம் ஒன்றை சேர்க்கிறேன்டா, ஒரு ட்ராப் அமிலம் ஒன்றை போடுறேன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு வண்ணமிலம் ஒன்றை போடுறேன்டா, குயிக்கா வந்துட்டு ஏதோ ஒரு காரம் ஒன்று வந்துட்டு என்ன செய்ய மாட்டா, இவரோட ரியாக்ட் பண்ணி அந்த அமிலத்தால வர அந்த எஃபெக்டை வந்துட்டு குறைச்சு விட்டுறோம். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். சரியா? அல்லது நான் ஒரு மூலத்தை போடுறேன்டா, என்னோட இருக்கிற கரைசல் வந்துட்டு என்னன்னா அந்த மூலத்துக்கு ஒரு தடை, பஃபர் சொல்யூஷன் தான் நம்ம சொல்லுவோம், ஒரு தடையை பிறப்பிக்கின்ற வகையில ஒரு அமிலம் ஒன்றை அனுப்பி அவர் வந்துட்டு ஒரு நடுநிலை படுத்தி விட்டு விடுறாரு. ஆனா இங்க வந்துட்டு தாங்கல் கரைசல் என்று சொன்னா அது இந்த தாங்கல் கரைசலுடைய pH மாறாம இருக்குமா கேட்டா இல்ல, ஒரு சிறிதளவு மாற்றம் வந்து ஒரு பெரிய அளவு மாற்றம் வராது. சரியா? அதுதான் பஃபர் சொல்யூஷன்ல இருக்கிற விஷயம். pH சின்ன அளவால மாறும். ரைட்டா? ரைட். அப்ப ஒரு பஃபர் சொல்யூஷனாக இருக்கணும்னு சொன்னா என்ன நடக்கணும்னா பிள்ளைகள், கண்டிப்பா அவர்ல வந்துட்டு H+ இழக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி OH- வந்து என்ன செய்யக்கூடியதா இழக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குதுன்னா, ஒரு காரம் வருகுதுன்னா இவரால H+ போகணும், அல்லது வந்துட்டு ஒரு அமிலம் வருகுதுன்னா இவரால வந்துட்டு ஒரு OH- போய் நடுநிலையா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்னா, ஒரு காரம் ஒரு அமிலம் வருகுதுன்னா அந்த அமிலத்தை இவர் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கணும். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தந்திருக்கின்ற அந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப KHSO4 மைனஸ் HSO4 மைனஸ் HSO4 மைனஸ். இப்ப HSO4 மைனஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு அமிலம் வருதுன்னு H+ வருதுன்னா என்ன செய்வார், குயிக்கா இவர் வாங்கி எடுத்துக்கொள்வார். HSO4 மைனஸ் என்ன செய்வார்னா இந்த H+ வாங்கி எடுத்து என்ன செய்வார்னா H2SO4 ஆக போவார். ஆனா இதே வந்து ஒரு காரம் வருதுன்னு வைங்களேன், ஒரு OH- வருதுன்னு வைங்களேன், இப்ப இவர் என்ன செய்வார் சொன்னா இந்த H+ ரிலீஸ் பண்ணி இவர் வந்துட்டு நமக்கு இல்லாம ஆக்குவார். இவர் வந்துட்டு ஒரு நடுநிலை மாதிரி ஆக்குவார். ஆனா இங்க அமிலத்தை சேர்க்க போகல, இவர் அமிலத்தை வாங்கி H2SO4 போறாரு. சோ இங்க இவர் ஒரு வண்ணமிலத்தை கிரியேட் பண்றார், ஒரு வண்ணமிலத்தை உருவாக்குறார். சோ வண்ணமிலத்தை உருவாக்கினா கரைசலுடைய pH வந்துட்டு மாற போயிடும். ஆகவே இங்க வந்துட்டு இவர் ஒரு பஃபர் சொல்யூஷனாக தொழிற்பட முடியாது.
சோ தாங்கல் கரைசலாக இவர் தொழிற்படலாமா என்று கேட்டா இல்ல. ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது HCO3 மைனஸ். ரைட்டா? HCO3 மைனஸ். என்ன NaHCO3 என்ன அதுல இருக்கிறது HCO3 மைனஸ் தானே பிள்ளை. இப்ப இவருக்கு ஒரு அமிலம் வருதுன்னு சொன்னா இந்த அமிலத்தை இவர் என்ன செய்வார் ஏற்றுக்கொள்வார். இங்க வந்து H2CO3 உருவாகும். இதே ஒரு காரம் வருதுன்னு சொன்னா இங்க வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும்னா இந்த H+ வந்துட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டு இந்த காரத்தை வந்துட்டு நடுநிலையாக்கும் CO3 விளைவாகும். இவர் ரெண்டு பேருமே கரைசலினுடைய அந்த pH வந்துட்டு பெரிதளவுல மாற்றம் செய்ய மாட்டாங்க. ஆகவே இங்க HCO3 வந்துட்டு ஒரு தாங்கல் கரைசலாக தொழிற்படலாம். அப்ப நமக்கு H+ ஏற்கின்ற நேரத்துல ஒரு வண்ணமிலம் வரக்கூடா அல்லது OH- ஓட ரியாக்ட் பண்ற டைம்ல இல்லாட்டி OH- ஏற்கின்ற டைம்ல ஒரு காரம் வரக்கூடாது. இதுதான் ஒரு மெயினான ஒரு வன்காரம் வரக்கூடாது. அதுதான் ஒரு மெயினான கான்செப்டாக இருக்கு. சரியா? ஆகவே இங்க வாரது வந்துட்டு ஒரு H2CO3ங்கிற ஒரு மென்னமிலம். அதனால நமக்கு அது வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ நமக்கு வந்துட்டு இங்க இவர் HCO3- ஒரு பஃபர் சொல்யூஷனாக தொழிற்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி PO4 3- நீங்க பாத்தீங்களா இருந்தால் PO4 3- என்று சொன்னா இங்க H+ வந்தா நமக்கு என்ன நடக்க மாட்டா இவர் ஏப்பார். ஏண்டா HPO4 2- மாறுவார். ஆனா OH- வந்தா இவருக்கு இழக்கிறதுக்கு ஒரு H இல்ல, அமிலம் ஒன்று இல்ல. ரைட்டா? அவே PO4 3- வராது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா CH3COO-. அப்ப CH3COO- பாத்தீங்கன்னா H+ ஏற்பார். ஆனா OH- வந்தா H+ வந்தா அவர் வாங்கி கொள்ளுவார். ஆனா OH- வந்தா இவருக்கு வந்துட்டு பஃபர் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஒரு H+ இவர ரிலீஸ் பண்ண இயலுமான்னு பார்த்தா H+ ரிலீஸ் பண்ணவும் இயலாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா HPO3-. இப்ப HPO3- நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா HPO3- நீங்க பாத்தீங்களா இருந்தீங்கன்னா பிள்ளைகள் H+ வந்தா இவர் என்ன செய்வார்னா ஏற்றுக்கொள்வார். என்ன நடக்கும் H2PO3 ஆக போகும். சரியா? ஆனா OH- வந்தா நமக்கு H+ இழக்கத்தானே வேணும். ஆகவே இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இவர் H+ இழக்கலாம் என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு எப்படி இருக்குமாட்டா இந்த PO-ட இணைந்த ஹைட்ரஜனா இருக்கும். பொதுவாக இந்த இழக்கப்படுகின்ற இந்த ஹைட்ரஜன் எல்லாம் யாரோட இணைந்த ஹைட்ரஜனா இருக்கும்? O-வோட இணைந்த ஹைட்ரஜனா தான் இருக்கும். சரி, ஆக்சிஜனோட இணைந்த ஹைட்ரஜனா இருக்கும். சோ ஆக்சிஜனோட இணைந்த ஹைட்ரஜன் தான் பிள்ளைகள் இழக்கப்படலாம். அப்படி இல்லாம பொஸ்பரஸோட டைரக்டா இணைந்த ஹைட்ரஜன் சொன்னா அது இழக்கப்பட முடியாது. ஆகவே HPO3- வந்துட்டு ஒரு தாங்கலாக தொழிற்பட முடியாது. சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஐடியா கொண்ட ஒரு விஷயம். சரி, ரைட். ஆகவே உங்களுக்கு அந்த அடிப்படையில் ஆன்சர் வந்துட்டு ஒரு செகண்ட் ஆன்சராக வரப்போகுது. ரைட், செகண்ட் ஆன்சர். அந்த அடிப்படையில் 18வது கேள்வியை பார்ப்போம். 18வது கேள்வியை பார்ப்போம். 18வது கேள்வி நமக்கு என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள், அது ஈஸியான ஒரு கேள்வி. விடையில இருந்து நீங்க ஆன்சருக்கு வரலாம். என்னடா C3H8 + 5O2 என்ற ஒரு சமன்பாடு சந்திக்கிறான். டெல்டா H வந்துட்டு ஒரு புறவெப்ப தாக்கம். நமக்கு தெரியும் தகன தாக்கங்கள் எல்லாமே பொதுவாக புறவெப்ப தாக்கமாக தான் இருக்கும். சரியா? அப்ப இங்க வந்துட்டு அப்ப நீங்க கேட்கலாம் வந்துட்டு பொதுவா ஆக்கள் வந்து கேட்பாங்க N2 + O2 வந்துட்டு இன்னும் உருவாகிற தாக்கம் வந்துட்டு ஒரு அகவெப்ப தாக்கம் தானே. ஆக்சிஜனோட நடக்கிற தகன தாக்கம் எல்லாமே புறவெப்ப தாக்கம் வேண்டா. N2 + O2 வந்துட்டு இன்னும் உருவாகிறது வந்துட்டு ஒரு ஒரு அகவெப்ப தாக்கமே. அப்ப அந்த தாக்கம் வந்துட்டு அங்க புறவெப்பமா வரலையே. அப்ப எல்லா தாக்கமும் எப்படி நீங்க வந்துட்டு எல்லா தகன தாக்கம் வந்துட்டு புறவெப்பம் என்று சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த N2 + O2 வந்துட்டு இன்னுமாக வர தாக்கம் வந்துட்டு தகன தாக்கம் என்று சொல்ல மாட்டோம். அது தகன தாக்கம் இல்லை. சரியா? ஆனா மத்த எல்லா தகன தாக்கங்களுமே வந்துட்டு அப்ப தகன தாக்கங்கள் எல்லாமே வந்துட்டு புறவெப்ப தாக்கம் அது சரி, தாராளமா நீங்க சரி கொடுக்கலாம். அப்ப அடுத்த நீங்க பாத்தீங்களா இருந்தா தரப்பட்ட தாக்கம் தொடர்பான பிழையான கூற்றை கேட்டிருக்கிறான். அப்ப பிழையான கூற்றுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா 4 மோல் H2O லிக்விட் உருவாகும் போது 1600 கிலோ ஜூல் வெப்பம் வெளிவிடப்படும். அங்கே கீழே பாருங்க, ரெண்டாவதுல வெப்பம் உறிஞ்சப்படும், வெப்பம் வெளிவிடப்படும், வெப்பம் வெளிவிடப்படும். இங்க எப்பயுமே வெப்பம் வெளிவிடப்பட தான் போகுது, வெப்பம் உறிஞ்சப்பட போறது இல்லை. சோ வெப்பம் உறிஞ்சப்படுங்கிறது ஷுவரா பிள்ளையா இருக்குமே. சோ 1 மோல் C3H8 தாக்கும் போது 1600 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படும்டா பிள்ளை. சரி, இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் என்னடா பிள்ளைகள், ஒரு தாக்கம் வந்துட்டு இங்கால வந்துட்டு ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்கு, புறவெப்ப தாக்கமாக இருந்துச்சுன்னா மாறி ரிவர்ஸா நடக்க போக்குள்ள அது வந்துட்டு அகவெப்ப தாக்கமாக இருக்கு. சரியா? அந்த விஷயம் சும்மா தெரிஞ்சு சொல்லுங்க. சோ இது சிம்பிளான கேள்வி. நீங்க அந்த ஆன்சர்ஸை வாதிச்சே நீங்க விடையை கொடுக்கலாம். ஏன்னா இங்க வெப்பம் உறிஞ்சப்படும்ங்கிறது பிள்ளை, மத்த எல்லாம் சிம்பிளான கால்குலேஷன் கேள்வி தான். அப்படி சம்டைம் உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா எல்லாமே வெளிவிடப்படும் தந்திருந்தாங்க. நீங்க என்ன செய்யற அந்த பெருமானங்களை கண்டுபிடிக்க வேண்டிய வர கால்குலேஷன் கேள்வி, ஈஸியான ஒரு கேள்வி. அந்த அடிப்படையில நம்ம ஒரு 19வது மிக முக்கியமான கேள்வி, 19வது கேள்விக்குள்ள போவோம்.
சரி, நார்மலா நான் இந்த பேப்பர்ல போடுறது எல்லாமே எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் ஆஸ் யூஸ்வலா ரெகுலரா தியரியில நமக்கு வந்துட்டு கொண்டு வந்துட்டு பெருசா அதை அலட்டாம போற செக்ஷன்ஸ்கள் தியரியில, அல்லது வந்துட்டு அதை விட்டுட்டு சில போவாங்க. ஸோ அப்படியான அந்த விட்டுட்டு இல்லாட்டி பெருசா அலட்டாம போற அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நமக்கு வந்துட்டு சில கேள்விகள் வரும். சரிதாங்க. ஸோ நார்மலா வந்துட்டு ஒரு 35 கேள்வி நமக்கு எல்லாருக்குமே செய்யற மாதிரி இருந்தா ஒரு 15 கேள்வியை வந்துட்டு என்ன செய்யுமான்னு சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐடியாஸ்ல வரும். சரியா, புதுசா தான் இருக்கும். சரியா, அதே போட்டு அதே கேள்வியை போட மாட்டானது தானே. ஸோ அந்த 15 கேள்விக்கு ட்ரை பண்றதுக்குரிய ஒரு பேப்பர் தான் இது. சரியா, எல்லாமே வித்தியாசமா இருக்காது. நார்மலா எவரேஜா வந்துட்டு எல்லாருமே செய்யற மாதிரி தான் நிற்கும். அநேகமான பிள்ளைகள் நான் மார்க்ஸ் கேட்டு இருந்த டைம்ல 35, 37, 40 சொல்லி தான் இருந்துச்சு. 41 கிட்ட எடுத்து இருந்துச்சு. சரியா, இப்படியுமே வந்துட்டு பிள்ளைகள் இதுல ட்ரிக்கா ஒரு 9 கேள்வியோ 10 கேள்வியோ நான் போட்டு தான் இருப்பேன். மற்ற எல்லாமே புது கேள்வியா இருக்கும், வித்தியாசமான கேள்வியா இருக்குமாண்டா. எவரேஜா நீங்க வழக்கமா படிச்சதை வச்சு ஒரு 40 மார்க்ஸ் எடுக்கலாம். வழக்கமா படிச்சதை வச்சு 40 செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இருக்கிற 10 வந்துட்டு ஐடியா கேள்வியா இருக்கும். சரியா, ஓகே. அப்ப அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 19வது கேள்வியை பார்ப்போம். மின்கலங்கள் தொடர்பான ஒரு விஷயம் ஒன்று. அப்ப இப்ப நான் சின்ன ஒரு ஐடியா வந்து தரேன் பிள்ளைகள். மின்கலம் என்று சொல்ல போக்குள்ள பிள்ளைகள் நமக்கு வந்துட்டு 2 வகையா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில 2 வகையான ஆட்களை பார்ப்போம். சரியா, ஒன்று மின்கலம் பார்ப்போம், அடுத்தது மின் பகுப்பு களம் பார்ப்போம். சரியா, மின்கலம், அடுத்தது வந்துட்டு மின் பகுப்பு களம். சரியா, இப்ப இதுல வந்துட்டு நம்ம நார்மலாக பார்க்க போக்குள்ள பிள்ளைகள் மின்கலம்ங்கிறது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா நம்ம இரசாயன சக்தியை கொடுத்து மின் சக்தியாக மாற்றும். மின் பகுப்புல வந்துட்டு மின் சக்தியை நம்ம கொடுத்து அவரை வந்துட்டு இரசாயன சக்திகளாக பிரிச்செடுப்போம். இதுதான் நடக்குது மின் பகுப்புல. சரியா, இங்க வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஈனோட் செல் கள அழுத்தம் வந்துட்டு நமக்கு எப்படியுமே பிளஸ் ஆகத்தான் இருக்கும். ஏன்டா இது வந்துட்டு ரியாக்ஷன் நடக்குது, தாக்கம் நடக்குதுன்னு சொன்னா அது நமக்கு வந்துட்டு அழுத்தத்தை தரும். இங்க வந்துட்டு நமக்கு என்ன சொன்னா கள அழுத்தம் எப்பயுமே மைனஸ் ஆகத்தான் இருக்கும் மின் பகுப்புல. ஏன்னா நம்ம தான் அழுத்தத்தை கொடுக்கணும், நம்ம தான் அழுத்தத்தை கொடுத்து தாக்கத்தை நிகழ வைக்கணும். சரியா, சோ பொதுவாக வந்துட்டு மின்கலம் மின் பகுப்பு களம் இரண்டையுமே தனியாக நீங்க வந்துட்டு ஒழுங்காக விளங்கி படிச்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஏன்னா ஒவ்வொன்றுலயும் ஆனோட் கேத்தோட் மாறுற பிரச்சனை எல்லாம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில பாக்குற விஷயம். இப்ப இதுல நம்ம பார்க்க போறது மின்கலம் தான். சோ மின்கலத்திலயுமே 2 வகையான களங்கள் இருக்குது பிள்ளைகள். முதன்மை களம் ஒன்று இருக்குது, முதன்மை களம் ஒன்று இருக்குது, அடுத்தது துணை களம் ஒன்று இருக்குது. சரியா, இப்ப இந்த முதன்மை களம் என்னன்னா பிள்ளைகள் நம்ம வந்துட்டு ஒரு தடவை தான், ஒன் டைம் யூஸ் தான். அதை ரீசார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ண இயலாது. சரியா, இப்ப உதாரணமா போன்ல இருக்கிறது வந்துட்டு என்ன, கார்ல இருக்கிறது வந்துட்டு என்ன, அதெல்லாமே வந்துட்டு துணைக்கலங்கள். நம்ம என்ன செய்யலாம், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம் அந்த பேட்டரிஸ் எல்லாம். ஆனா முதன்மை களம்ங்கிறது என்னன்னு சொன்னா நீங்க மணிக்கூட்டு போற பேட்டரி. சரியா, ஒரு டேனியல் களம். அந்த பேட்டரி வந்துட்டு என்ன சொன்னா ஒன் டைம் தான் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி போடுறதான் ரீசார்ஜ் பண்ண முடியாது. துணைக்களம் சொன்னா நீங்க வந்துட்டு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். ரைட்டா, சோ துணைக்களத்துல தான் நம்ம யாரை பார்ப்போம்னு சொன்னா இலக்கிலோஞ்சிக் களம், சாரி ஈய சேமிப்பு களத்தை பார்ப்போம். ஈய சேமிப்பு களம். சரியா, இங்க வந்துட்டு முதன்மை களத்துல நம்ம சும்மா டேனியல் களம் ஒரு ஆள் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு இலக்கிலோஞ்சிக் களம் ஒரு ஆள் பார்ப்போம். சரியா, இலக்கிலோஞ்சி 2 வகையான முதன்மை களங்கள். சோ நார்மலா வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம பெருசா துணைக்களத்துல வந்துட்டு துணைக்களத்தினுடைய சமநிலை தாக்கங்கள் எல்லாம் பெருசா வந்துட்டு நீங்க அலட்டிருக்க மாட்டீங்க. சரியா, ஆனா என்னென்ன பிள்ளைகள் கட்டாயம் நீங்க அதை தெரிஞ்சிருக்கணும். சம்டைம் வந்து நமக்கு என்ன இதுல விட்டு போட்டு போவாங்க, அதுல தூக்கி தான் போட சான்சஸ் இருக்கு. நார்மலா வந்துட்டு ஒரு யூனிவர்சல் தியரி இருக்கு பிள்ளைகள். இது வராதுன்னு சொன்னா அதுதான் வரும், இது நடக்காதுன்னா அதுதான் நடக்கும். சரியா, அது வழக்கமாவே நடக்குது. இப்ப எனக்கு யூனிவர்சிட்டில எல்லாம் அது வந்து நிறைய தடவை நடந்துக்கும். உதாரணமா ஒரு 4 கேள்வி வருதுன்னு வைப்போம். சரியா, அதுல குறிப்பிட்ட செக்ஷன்ல ஒரு 10 செக்ஷன் இருக்குது. அப்புறம் அசம்ஷன்ல ஒரு 8 செக்ஷனும் படிச்சுட்டு போகலுமா இருக்கும். 2 செக்ஷன்ல கேள்வி வராதுன்னு போதா பார்த்தா அதுல வந்துட்டு ஒரு 2.5 கேள்விக்கு மேல அந்த 2 செக்ஷன்ல தான் போட்டு வைப்பாங்க. இப்ப ஈவன் போக்குள்ளே எனக்கு தெரியும் ஷுவரா இதுல இருந்தா கேள்வி வருமாயிக்கும். ஏன்னு சொன்னா ஆஸ் யூஸ்வலா அதுதான் நடக்கும். ஏண்டா எதை படிக்காம போறதுல இருந்தா கேள்வி வரும். அதுதான் தியரி.
சரியா? ஸோ நீங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி நார்மலா வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா கடைசியில இருந்து படிக்க மாட்டாங்க. ஆனா முக்கியமான கஷ்டமான கேள்விகள் இண்டஸ்ட்ரியல்லையும் என்வரன்மெண்டல்ல இருந்து தான் வரும். சரியா? ஸோ என்ன செய்யுங்க பிள்ளைகள், எதையுமே கெஸ் பண்ணி எல்லாம் படிச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா நான் அந்த விஷயத்துல என்ன பிள்ளைகள், நான் வந்துட்டு இந்த பேப்பருக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எஸ்சிஐஸ் எடுத்து தான் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல போனேன். சரியா? ஃபுல் ப்ரிப்பரேஷன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எஸ்சிஐஸ் எடுத்துக்கு. ஆனா ஃபைனல்ல செஞ்சது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்சி. சரியா? ஏன்னா அந்த டைம்ல எனக்கு வந்துட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி செஞ்சுக்கலாம் போயிட்டு எனக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தா கடைசியில எனக்கு ஏதோ கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சு. அப்ப அதனாடி அதை அப்படியே வச்சு கூட இண்டஸ்ட்ரியல செஞ்சுட்டேன். ஸோ அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியலும் நமக்கு பெருசா எஸ்எஸ்சி அளவு தெரியாம போயிருந்தேன்டா, எல்லாம் முடிஞ்சிருக்கு. சரியா? ஒன் டைம் தான் எக்ஸாம் எழுத போறீங்க. சரியா? ஸோ எதையுமே குறை வச்சுட்டு போகாதீங்க. அடுத்தது தியரியை ஃபுல்லா படிச்சிருக்காங்க பிள்ளைகள். கண்டிப்பா இப்போ கொஞ்சம் பேப்பர்ல இருந்து படிக்க பாருங்க. பெஸ்டான, நான் படிச்சதுலேயே பெஸ்டான எஃபெக்டிவான மெத்தட் என்ன என்று சொன்னா பேப்பர் கொஸ்டின்ல இருந்து நம்ம படிக்கிறது தான். நான் ஏ லெவல் டைம்ல அப்படி படிச்சது இல்லை. பட் யூனிவர்சிட்டி டைம்ல மேக்ஸிமம் வந்துட்டு கொஸ்டின்ல இருந்தா தியரி படிச்சிருப்பேன். ஆனா நான் பார்த்த எஃபெக்டிவான ஷார்ட் டைம்ல வந்துட்டு நமக்கு எல்லாமே கெச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது பிள்ளைகள் கேள்வியில இருந்து நீங்க தியரியெல்லாம் படிச்சு விளங்கி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தான் அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்ப இருக்கிற 2 monthsல வந்துட்டு மேக்ஸிமம் பேப்பர்ஸ்ல இருந்து தியரிஸ் எடுக்க பாருங்க. இண்டஸ்ட்ரியல்லாம் வந்து என்ன செய்யுங்கன்னா பேப்பர்ஸ் செய்யுங்க. பேப்பர்ஸ் செஞ்சு பேப்பர்ஸுடைய ஆன்சர்ஸ் பாடமாக்கி தியரியை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க பாருங்க. இண்டஸ்ட்ரியலோ என்வரன்மெண்டலும் சரி. அந்த அடிப்படையில் நம்ம கேள்விக்குள்ள போவோம். சரியா? இப்ப கேள்விக்குள்ள போனமாக இருந்தால் 19வது கேள்வி நமக்கு என்ன சொல்லுதுன்னா மின்கலங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானதுன்னு கேக்குது. சோ இலக்கிலோஞ்சி களத்தை மீள மின்னேற்றி பயன்படுத்த முடியும். இப்ப நம்ம தெரியும் இலக்கிலோஞ்சி களம் எப்படிப்பட்ட ஒரு ஆள் சொன்னா ஒரு முதன்மை களம். அப்ப முதன்மை களத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, மீள மின்னேற்ற முடியாது. மீள மின்னேற்றி பயன்படுத்த முடியும் என்று சொன்னா அது பிழையாக இருக்கு. சோ முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிழை. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். அதுல முதன்மை களங்களை மீள மின்னேற்றும் போது அப்ப முதன்மை களத்தை மின்னேற்றவே இயலாது. அப்ப அந்த இடத்துலயே நீங்க அதை பிள்ளை போட்டுடலாம். மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ரைட்டா? அடுத்தது இலக்கிலோஞ்சி களத்தில் நேர்முனைவு ஜெட்டனாகவும் மறைமுனைவு எமனோட்டுவாகவும் இருக்கு. அனைமான ஆக்கள் வந்து இதை விட்டு போட்டு போயிருப்பீங்க. இலக்கிலோஞ்சி களத்துல இது பெருசா எங்க வரப்போகுது, இயசமைப்பு களம் எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி விட்டு போட்டு போயிருப்பீங்க. கட்டாயம் இயசமைப்பு களத்துக்குரிய அரை களத்தாக்கத்தையும் அந்த களத்துல நடக்குகின்ற களத்தாக்கத்தையும் இயசமைப்பு களத்துக்கான களத்தாக்கத்தையும் அதுக்குரிய அனோட்டு கதோட்டு தாக்கத்தையும் இலக்கிலோஞ்சி களத்துக்கான களத்தாக்கத்தையும் அனோட் கதோட்டாக்கத்தையும் கட்டாயம் ஞாபகம் வச்சுட்டு போக முடியும். சரியா? இப்ப இயசமைப்பு காலத்துல நேர்முனைவு ஜெண்டர் சொல்றாங்க. இங்க நேர்முனைவு என்ன இருக்க மாட்டா கார்பன் அல்லது எம்என்ஓ2 இருக்கும் இலக்கிலோஞ்சி களத்துல. சரியா? இயசமைப்பு களம் இல்ல இலக்கிலோஞ்சி களத்துல நான் சொல்றது வந்துட்டு இது வந்துட்டு இலக்கிலோஞ்சியில வந்துட்டு நேர்முனைவு வந்துட்டு கார்பன் அல்லது எம்என்ஓ2 இருக்கும். சரியா? அதே இது மறைமுனைவு வந்துட்டு என்ன இருக்க மாட்டா ஜெண்டனாக இருக்கும். ஆனா இங்க நமக்கு என்ன சொல்லிக்கிறான், நேர்முனைவு ஜெடன் மறைமுனைவு எமனோட்டும் சொல்லிக்கிறான். அப்ப அது வந்துட்டு நமக்கு பிள்ளையாக இருக்கும். சரியா? அதே இது வந்துட்டு நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இயசமைப்பு காலத்துல நேர்முனைவு மறைமுனைவு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இயசமைப்பு காலத்துல நமக்கு வந்துட்டு நேர்முனைவு பொதுவாக வந்துட்டு நேர் வந்துட்டு நேர்முனைவு மறைமுனைவு தான் இருக்கு. இப்ப இங்க நேர்முனைவு நமக்கு என்ன இருக்குமாண்டா PbO2 இருக்கும். அதே வந்து மறைமுனைவு வந்துட்டு Pb சொல்லிடாக இருக்கும். PbO2 சொல்லிடாக இருக்கும். சரி? ஏன்னா நம்ம பொதுவாக அனோடாக யாருக்குள்ள இருக்கிற அந்த உலோகங்கள் தானே இருக்கும். Zn மெக்னீசியம் வரப்போக்குள்ள Zn உலோகம் தானே இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு அனோடாக வந்துட்டு ஒரு உலோகம் இருக்கும். இங்கேயும் வந்துட்டு இலக்கிலோஞ்சி களத்திலையும் அனோடாக வந்துட்டு ஒரு உலோகம் தான் இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ஸோ வந்துட்டு ரைட் ஏன்னா நம்ம வந்துட்டு அனோட் கேத்தோடு தானே இந்த நேர்முனைவு மறைமுனைவு யூஸ் பண்ணுவோம். மறைமுனைவு சொன்னா அனோட், நேர்முனைவுன்னா கேத்தோட். பொதுவாக இந்த அனோடுகள் வந்துட்டு உலோகமாக தான் இருக்கும். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அதுல நம்ம சொல்லிக்கிறாங்க என்னன்னு சொன்னா இயசமைப்பு களம் மீள மின்னேற்றக்கூடிய ஒரு முதன்மை களம் என்றாலே மீள மின்னேற்ற முடியாது. சோ இயசமைப்பு களம் வந்துட்டு நமக்கு மீள மின்னேற்றக்கூடிய ஒரு துணைக்களம் என்று சொல்லியிருந்தாண்டா சரி. சரியா? முதன்மை களம் அதுக்குள்ள. அப்ப அஞ்சாவதுல பாருங்க பிள்ளைகள், அஞ்சாவதுல நமக்கு சொல்லுது வந்துட்டு ஈயசேமிப்பு களத்தை மின்னேற்ற ஐதான அமிலம் சேர்த்தால் போதுமானது, ஏனெனில் தாக்கத்தின் மற்றைய தாக்கிகள் திண்மமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. சோ ஈயசேமிப்பு களத்தை மின்னேற்றது சம்பந்தமாக நமக்கு தெரியணுமாக இருந்தால் ஈயசேமிப்பு களத்தினுடைய களத்தாக்கம் நமக்கு தெரியணும்.
சோ ஈயசேமிப்பு களத்தினுடைய களத்தாக்கத்தை நான் எழுதினேன்னு சொன்னா இங்க வந்துட்டு PbO2 solid பிளஸ் நமக்கு H பிளஸ் அதாவது H2SO4 தான் நமக்கு சேர்ப்பாங்க சரியா பிளஸ் Pb solid இது வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு சமநிலை தாக்கமாக தானே இருக்கும். ஏன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு துணையான களந்தானே பிள்ளைகள். சோ துணைக்களம் என்று சொன்னா எப்படியுமே வந்துட்டு நமக்கு ஒரு சமநிலை தாக்கமாக தான் இருக்கணும். முதன்மை களம் என்று சொன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் என்னன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சமநிலை தாக்கமாக இருந்தாலும் அதனுடைய பித்தாக்கத்தை நம்ம வந்துட்டு புறக்கணிக்கலாம். ரைட். அப்ப இது வந்து நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இங்க வந்துட்டு PbSO4 வரும். PbSO4 solid plus H2O liquid ன்னு வரும். சோ ஒரு களம் வந்துட்டு தொழிற்படுது நடக்கும் முத்தாக்கம் அப்படியே நடந்து இந்த விளைவுகளை உருவாக்கும். உருவாக்கி இந்த தாக்கியெல்லாம் முடிஞ்சு சொன்னா களம் வந்துட்டு இறக்கம் அடைஞ்சிடும். ஆகவே இந்த தாக்கியை நம்ம திருப்பி எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? பின்னுக்கு இருக்கிற கூறுகளை சேர்த்தா தான் நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம்? இந்த விளைவுகள் வந்துட்டு தாக்கம் புரிஞ்சு திருப்பி தாக்கியை உருவாக்கும். சோ தாக்கியை உருவாக்கி திருப்பி பேட்டரி தொழிற்பட ஆரம்பிக்கும். இப்படிதான் நமக்கு வந்துட்டு நடக்கும் அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது. அப்ப இங்க நம்ம வந்துட்டு PbSO4 எடுத்தோம்னா அது ஒரு திண்மம், Pb எடுத்தோம்னா அது திண்மம், அடுத்து PbO2 திண்மம். அப்ப இவங்க யாரையுமே நான் எக்ஸ்ட்ராவா திண்மத்தை ஆட் பண்ண எனக்கு லட்சத்திலேயே தத்துவத்துல எந்த வித மாற்றமும் வராது. சோ கூட எந்த வித மாற்றமும் வராது. இப்ப நான் இந்த பேட்டரியை வந்துட்டு மின் ஏற்ற செய்யணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடத்த வைக்கணும். சோ ஆகவே நான் நீரை சேர்க்கணும். அப்ப நான் இங்க வந்துட்டு ஒரு தூய நீர் டிஸ்டில்டு வாட்டர், அதாவது தூய நீரை சேர்த்தேன். சும்மா சாதாரண பைப் தண்ணி, அதாவது நீங்க சும்மா அந்த பைப்ல வைத்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தலாது. சரியான தூய்மையான தண்ணியை தான் ஊத்தணும், இல்லாட்டி பேட்டரி அடிபட்டு போயிடுது. சரிதான். சோ தூய நீரை வந்துட்டு நீங்க சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் இங்க ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப நமக்கு பித்தாக்கம் நடக்கும். ஆகவே இங்க அவர் நமக்கு சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா பிள்ளைகள் ஈயசேமிப்பு களத்தை மின்னேற்ற ஐதான அமிலம் சேர்த்தால் போதுமானன்னு சொல்லிங்க. இப்ப அமிலம் சேர்த்தா சரி அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த தாகம் எல்லாம் முடிஞ்சது, அப்ப திருப்பி அமிலத்தை சேர்த்தீங்கன்னு சொன்னா திருப்பி மின்னேற்ற மாதிரி அப்படின்னு சொல்றான். இப்ப பிள்ளைகள் இத ரெண்டு மாதிரி யோசிக்கலாம். இப்ப என்னன்னு நீங்க யோசிப்பீங்க என்னன்னு சொல்லி, இப்ப இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கணும்னு சொன்னா நம்ம இங்க வந்துட்டு நீரை சேர்த்தா தானே இப்ப முடிவு இது என்ன ஒரு டெட் செல், ஒரு இறந்த செல்லோட கருதும். சரியா, ஒரு அந்த செல் வந்துட்டு மின்னிறக்கம் அடைஞ்சிட்டு அப்படியான ஒரு ஆளை நீங்க கருதுனீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க வந்துட்டு நீரை சேர்த்தீங்கன்னு சொன்னா தான் அவர் என்ன செய்யலாம்? சார்ஜ் பண்ணலாம். சரியா, திருப்பி ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்க வச்சு திருப்பி இந்த தாக்கிகளை உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் நீங்க ஆரம்பத்துல பேட்டரியை தயாரிக்கிற சந்தர்ப்பத்துல யோசிச்சு பாருங்க, என்ன செய்வீங்க? Pb solid இருக்கும், அதே மாதிரி PbO2 solid இருக்கும், ரெண்டுமே இருக்க போகுக்குள்ள இப்ப நீங்க வந்துட்டு அமிலமும் சேர்த்தீங்கன்னு சொன்னா தான் நீங்க இப்ப வந்துட்டு என்ன செய்ய மாட்டா பேட்டரி நமக்கு தொழிற்பட ஆரம்பிக்க போகுது. சரியா, அப்ப இங்க நமக்கு என்ன முடிய போறா இருந்தா அமிலம் ஃபுல்லா முடிவார். சோ முடிஞ்சு வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா H2O இதை வந்துட்டு உருவாக்கும். சரியா, திருப்பி அப்ப அமிலம் எல்லாம் முடிஞ்சிட்டா அப்ப திருப்பி அவர் சார்ஜ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? திருப்பி கொஞ்சம் அமிலம் தான் சேர்க்கணும். இப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க அமிலம் சேர்க்காம சும்மா வந்துட்டு அவரை சார்ஜ் பண்ணணும்னா நீங்க நீர் தான் சேர்க்கணும். அப்ப பொதுவா வந்துட்டு என்னடா பிள்ளைகள் இதுல ஒரே விஷயம் இருக்குது. என்ன சொன்னா இப்ப நெச்சுரலா இயற்கையா வந்துட்டு அதாவது நம்ம பயன்பாட்டுல என்ன செய்வோம்னா அமிலம் சேர்க்க மாட்டோம். நம்ம நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த படத்துல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா கார் ஒரு மலை பிரதேசத்துல திடீரென நின்றும் புஷ் சத்தம் வரும். அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த டிக்கிட இது முன்னுக்கு துறந்து தண்ணியை ஊத்துவாங்க. அப்ப அதுதான் அங்க என்ன செய்யறாங்க சொன்னா அங்க பேட்டரி சார்ஜ் இறங்கின உடனே சார்ஜ் ஏத்துறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா நீரை சேர்த்து இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடத்த வைக்காங்க. நார்மலா நம்ம வந்துட்டு பொதுவாக அமிலத்தை சேர்த்து வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம்னா இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடத்துறதோ பேட்டரியை சார்ஜ் பண்றதோ செய்ய மாட்டோம். ஆனா இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த கேள்வியில வந்துட்டு ஈயசேமிப்பு களத்தை மின்னேற்ற ஐதான அமிலம் சேர்த்தால் போதுமானது சொன்னா இப்ப நம்ம Pbயும் PbO2 சொல்லிட்டும் இருக்குதுன்னு சொன்னா இப்ப நமக்கு இந்த களம் தொழிற்படணும்னு சொன்னா வேற யாரு தேவை? அமிலம் ஒன்றுதான் தேவை. ஆகவே அமிலத்தை கொடுத்தோம்னா களம் தொழிற்பட தொடங்கியிருந்தானே. சரியா, அப்ப நமக்கு இப்படி கேட்க இப்ப இந்த தாக்கம் வந்துட்டு நடைமுறையில அப்படி இல்லை என்று சொன்னா இயற்கையாக வந்துட்டு நடைமுறையில நம்ம வந்துட்டு இதை செய்யணுமாக இருந்தால் நீரை சேர்த்து தான் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிராக்டிகலா நீரை சேர்த்து தான் இதை ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடத்த வச்சு இவர் சார்ஜ் ஆக வச்சு திருப்பி பேட்டரியை தொழிற்பட வைக்கலாம். ஆனா அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? அமிலத்தை சேர்த்தும் என்ன செய்யலாம்னு சொன்னா ஆனா நம்ம பிராக்டிகலா அமிலத்தை சேர்க்க மாட்டோம். சரியா, ஆகவே இதுல வந்துட்டு முதல் 4 கூற்றுமே வந்துட்டு ஷுவர் ஆப்பிள்ங்கிறதுனால 5வது கூற்றுக்கு ஆன்சர் கொடுக்கலாம்.
ஆனா இதுல ஏதாவது ஒரு கூற்று வந்துட்டு உங்களுக்கு நீரை சேர்த்து இந்த பேட்டரி வந்துட்டு திருப்பி மின்னேற்றப்படலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க, அதுதான் பெர்ஃபெக்டான சரியான கூற்றாக இருக்கு. சரியா? இப்ப நீரை சேர்த்து இந்த பேட்டரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அதுதான் பெர்ஃபெக்டான கூற்றா இருந்திருக்கும். அப்ப இதுல வந்துட்டு முதல் 4மே வந்துட்டு ஷுவரா இல்ல. அப்ப அதனாடி 5வது ஓகே பட் பிராக்டிகலா அப்படி செய்ய மாட்டேன். சரியா? அது ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. ஸோ இலக்கிலோஞ்சி களம் இயற்சமைப்பு களம் சம்பந்தமான ஒரு விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்ப்போம் 20வது. ஆவர்த்தன அட்டவணையும் அணுக்களின் இயல்புகளும் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ 20வது கூற்று பார்ப்போம். அப்ப 20வது என்ன சொல்ல பாருன்னா, ஆக்சிஜன் அணு ஒன்றின் அயடின் அணுவின் பங்கீட்டு வலு ஆரை அதன் வந்தர்வாலிசு ஆரையிலும் சிறியதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அயடின் அணு வந்து நான் எடுத்துன்னு சொன்னா, இப்ப ஒரு அணு, அப்ப அதுக்குள்ள வந்துட்டு இருக்கின்ற அந்த ஆரை நம்ம சொல்லுவோம் அவருடைய பங்கீட்டு ஆரை அப்படின்னு சொல்லுவோம். வந்தர்வாலிசு ஆரை என்று சொன்னா 2 மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கின்ற அந்த ஆரை. சோ இவர் பங்கீட்டு ஆரை என்று சொன்னா இவர் 2 பேருக்கும் இடையில இருக்கின்ற இந்த ஆரை தான் வந்து என்னன்னு சொன்னா வந்தர்வாலிசு ஆரையாக இருக்கும். சரியா? இதுதான் வந்தர்வாலிசு ஆரை. அப்ப எப்பயுமே வந்தர்வாலிசு ஆரை வந்துட்டு பெரிது பங்கீட்டு ஆரை அப்படின்னு தான் வரப்போகுது. பங்கீட்டு ஆரை. சரியா? அப்ப இதுல நீங்க நல்லா அமைச்சுக்கொள்ளுங்க. பங்கீட்டு ஆரைன்னா என்ன செய்யறாங்க? ஆரைய பங்குறாங்க. அப்ப ஆரைய பங்குறாங்க. சிலாக்களை குழப்புறேன். இப்ப வந்தர்வாலிசு ஆரை இதா இல்லாட்டி பங்கீட்டு ஆரை இதா குழப்பம். சில டைம் டேர்ம் படிச்சு வச்சிருந்தாலும் மறந்து போயிடும். பங்கீட்டு ஆரைன்னா 2 பேரும் பங்கிட போறாங்க. அப்ப 2 பேர் பங்குற டைம்ல வார ஆரை தான் பங்கீட்டு ஆரை. சரி? அப்ப இந்த ஆரை தான் வந்துட்டு பங்கீட்டு ஆரை. அப்ப 2 மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கின்ற இந்த மைய அணுக்களுக்கு இடையில இருக்கின்ற இந்த ஆரை வந்துட்டு நமக்கு என்ன கண்டிஷன்னா வந்தர்வாலிசு ஆரை. சரியா? ஆகவே எப்போதுமே வந்துட்டு வந்தர்வாலிசு ஆரை தான் பங்கீட்டு ஆரையோட பெரிதாக இருக்கும். ஆகவே அயடின் அணுவின் பங்கீட்டு ஆரை வந்துட்டு வந்தர்வாலிசின் ஆரையிலும் சிறியதாக சொன்னா சரி. ரைட். அடுத்தது பார்ப்போம். ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு 16 AMU அணுத்திணிவு அழகுங்க 16 AMU அல்லது 16 கிராம் என்று சொல்றாங்க. 16 AMUங்கிறது சரி, ஆக்சிஜன் அணு ஒன்றோட திணிவு. ஆனா 16 கிராம்ங்கிறது பிழை. ஏன்னா நமக்கு தெரியும் 1 மூல் ஆக்சிஜனுடைய திணிவு தான் 16 கிராம். சரியா? ஆகவே 16 கிராம் மூல் -12 பார்ப்போம். 1 மூல்ல இருக்கிற ஆக்சிஜன் அணுவினுடைய திணிவு தான் 16 கிராமாக இருக்கும். சோ தவறான கூற்று தான் கேட்டீங்கன்னா செகண்ட் ஆன்சராக இருக்கும். அடுத்தது சொல்றான் பிள்ளைகள் என்ன சொன்னா, அலசன்களின் முதலாம் இலத்திரன் நாட்டல் சக்தி அகவெப்பத்துக்குரியதாகும் அப்படின்னு சொல்றான். சரியா? இப்ப நமக்கு தெரியும் இலத்திரன் ஏற்றல் சக்தி என்று சொல்லி வந்து பார்த்திருப்போம். சோ இலத்திரன் ஏற்றல் சக்தி பொதுவாக Cl, அதுக்கு ஒரு ஓர்டர் நான் பார்த்திருந்தேன். ClFSO சின்ன கார்பன் பிள்ளை அப்படின்ற மாதிரி வரும். சரியா? அப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு இலத்திரன் ஏற்றல் சக்தி எப்படி இருக்கும்? இவங்களுக்கு மைனஸ் ஆக இருக்கும். சோ இலத்திரன் ஏற்றல் சக்தி மைனஸ் என்று சொன்னா பிள்ளைகள், இலத்திரன் நாட்டல் சக்தி எப்படி இருக்கும்? அவளுக்கு பிளஸ் ஆக இருக்கும். டெல்டா H பிளஸ் ஆக இருக்கும். சோ இலத்திரன் நாட்டல் சக்தி வந்துட்டு டெல்டா H பிளஸ் ஆக இருக்கும். சோ அது வந்துட்டு சரியாக இருக்கும். சரியா? சோ இலத்திரன் நாட்டல் சக்தி அகவெப்பத்துக்குரியது, ஆனா இலத்திரன் ஏற்றல் சக்தி வந்துட்டு புறவெப்பத்துக்குரியது. அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக 4வது பார்த்தோம்னா, லித்தியம் அணுவின் ஈற்று இலத்திரனால் உணரப்படுகின்ற கருவேற்றம் 3ஐ விட குறைவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அது உண்மையாகவே குறைவுதான். பொதுவாக வந்துட்டு இந்த கருவேற்றம் விஷயத்துல நமக்கு வந்து என்ன சொன்னா, இப்ப லித்தியத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா லித்தியத்தினுடைய இலத்திரன் நிலையப்போ நமக்கு 1s2 2s1 அப்படின்ற வரப்போகுது. சரியா? ஆக இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கரு இருக்குதுன்னு சொன்னா முதலாவது பிரதான சக்தி மட்டம் திருப்பி 2வது பிரதான சக்தி மட்டத்தை கன்சிடர் பண்ணுவோம். சோ இதுல வந்துட்டு 2 இலத்திரன்கள் இருக்கும். இதுல வந்து கடைசியாக ஒரு இலத்திரன் இருக்கும். ஆக இந்த இலத்திரனை வந்துட்டு வெளியே போன்னு சொல்லி இந்த இலத்திரனுக்கு முன்னோடுகள் வந்துட்டு தள்ளும். அதை நம்ம திரையீட்டு விளைவுன்னு சொல்லுவோம். சோ அந்த திரையீட்டு விளைவு காரணமாக இவர் வந்துட்டு என்ன செய்வார் சொன்னா, இவர்ல இருக்கின்ற அந்த 3 பிளஸ் சார்ஜ் வந்து என்ன செய்யும், இவரை கவர இவர் வந்துட்டு தள்ள. சோ 3லும் குறைவான ஒரு கருவேற்றத்தான் அவர் வந்துட்டு உணர்வாரு. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரிதான் பொதுவாக எல்லா அணுக்களும் அப்படிதான். அவரோட உண்மையான கருவேற்றத்தை விட குறைவான அளவு ஏற்றத்தான் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அவரோட இறுதி ஓட்டு இலத்திரன் வந்துட்டு உணரும். ஆகவே முதலாவது ஓட்டுல இருக்கிற அந்த இலத்திரங்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா, சோ முதலாவது ஓட்டுல இருக்கிற இலத்திரங்கள் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா அவரோட ஆக்சுவலான என்ன கருவேற்றமோ அதைத்தான் வந்துட்டு உணர போகுது. ரைட். சோ 5வது பார்த்தோம்னு சொன்னா, மூலகங்களின் ஈற்று இலத்திரனால் உணரப்படுகின்ற பயன்பாடு கரையேற்றம்
ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வளமாக அதிகரிக்கின்றது. நம்ம தெரியுமே பிள்ளை, பயன்பாடு கரையேற்றம் வந்து என்ன செய்யும் சொன்னா இடமிருந்து வளமாக வந்து செல்ல செல்ல ஆவர்த்தனம் வழியை அதிகரிச்சுட்டு போகும். அப்படி அதிகரிக்கிறதுனால தான் அணுவாரை வந்துட்டு நமக்கு குறைஞ்சிட்டு போகுது. சரியா? சோ கரையேற்றம் வந்துட்டு கூட கூட கடைசி ஓட்டு இலத்திரனை வந்துட்டு கவர 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 அணுவாரை வந்துட்டு குறைஞ்சிட்டு போகும். சரியா? ரைட். அப்ப இதுக்கு நமக்கு தவறான கூட்டு தானே கேட்டுக்கிறான். சோ தவறான கூட்டு ஆக்சுவலா ரெண்டாவது அது பார்த்தோன்னே நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இதுல வந்துட்டு ஒரு ஐடியா சொன்னா மூன்றாவது கூற்று வந்துட்டு என்ன, இலத்திரன் ஏற்றல் இலத்திரன் நாட்டம் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வருது. அதே மாதிரி நான்காவது வழக்கமா வர்றதுதான். சரியா? அஞ்சாவது வழக்கமா வர ஒரு விஷயம் தான். ரைட். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், 21வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளை. 21வது கேள்வியை பார்ப்போம். தொடர்ச்சி. ரைட்டா? இப்ப 21வது கேள்வி நமக்கு என்ன சொல்றது சொன்னால், 21வது கேள்வி வாயுக்கள் தொடர்பான சரியான கூற்றை கேட்கிறான். அப்ப அதுல முதலாவது சொல்றான், இலட்சிய வாயுக்களின் திணிவு புறக்கணிக்கப்படுவதால் அவற்றுக்கு இடையிலான கவர்ச்சி விசை புறக்கணிக்கப்படும். அப்ப இங்க வந்துட்டு நமக்கு சரியான கூற்று தானே கேக்குது. இலட்சிய வாயு வந்துட்டு நம்ம அவரோட இலட்சிய வாயுல திணிவு எங்கேயாவது புறக்கணிக்க மாப்பிள்ளை. இலட்சிய வாயுடைய திணிவு ஒரு காலமுமே புறக்கணிக்க மாட்டோம். அதை நம்ம சொல்லுவோம் புள்ளி திணிவு நடத்தை உடையது. ஒரு புள்ளி திணிவு நடத்தை உடையது. அவருக்கு திணிவு இருக்குது. யார புறக்கணிப்போம் சொன்னா, பாத்திரத்துல கனவளவோட ஒப்பிட போகல இவரோட கனவளவு சின்னங்கிறதுனாடி கனவளவை தான் நம்ம இங்க புறக்கணிப்போம். சோ ஆகவே இலட்சிய வாயுக்களின் திணிவு புறக்கணிக்கப்படுவதால் அந்த இடத்துல கனவளவு புறக்கணிக்கப்படுவதால் வந்திருந்தா அந்த கூற்று சரியா இருந்திருக்கு. சரியா? ரைட். அடுத்தது வந்துட்டு அவர்களுக்கு இடையே கவர்ச்சி விசை புறக்கணிக்கப்படும். உண்மையாவே இலட்சிய வாயு என்ன, தள்ளுகை விசையோ இல்லாட்டி கவர்ச்சி விசையோ இல்லை. சரியா? ரைட். அவை திணிவு புறக்கணிக்கப்படுவதால்ங்கிறது பிழையாக இருக்கும். ரெண்டாவது பார்ப்போம், மெய்வாயுக்களுக்கு இடையில் கவர்ச்சி விசை மாத்திரம் தான் தொழிற்படும் என்று சொல்லிக்கிறார். அப்ப மெய்வாயுக்களில கவர்ச்சி விசை மட்டுமா பிள்ளைகள் இருக்கும்? இல்லை, ரிபல்சன் போர்ஸும் தள்ளுகை விசையும் இருக்கும். சோ அதுவும் பிழையாக இருக்கும். அப்ப மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது, அடைக்கப்பட்ட பாத்திரத்தின் கனவுடன் ஒப்பும் போது இலட்சிய வாயு துணிக்கைகளின் கனவுளவு புறக்கணிக்கப்படும்ங்கிறது சரி. சோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அடுத்தது நாலாவது பார்ப்போம், இலட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் தள்ளுகை விசை காணப்பட முடியும். கண்டிப்பாக இருக்க முடியாது. இலட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில எந்தவித விசையுமே காணப்படாது. அடுத்தது வந்துட்டு குறித்த வெப்பநிலையில் அனைத்து இலட்சிய வாயு துணிக்கைகளும் இயக்க சக்திகள் சமன் என்று சொல்றாங்க. அப்ப குறித்த ஒரு வெப்பநிலையில எல்லா இலட்சிய வாயுக்களோட இயக்க சக்தி சமனா இல்லாட்டி சராசரி இயக்க சக்தி சமனா? இ பார் தான் சமம். என்ன? சோ இயக்க சக்தி சமனங்கிறது பிள்ளை. சோ இது ஒரு முக்கியமான விஷயம். சோ எல்லா வெப்பநிலையிலையுமே. ரைட். சோ ஒரு குறித்த வெப்பநிலையில அப்ப என்ன நடக்கும்னா, ஒரு குறித்த வெப்பநிலையில ஒரு இலட்சிய வாயு ஒன்றினுடைய அதாவது ரெண்டு இலட்சிய வாயுக்களினுடைய சராசரி இயக்க சக்தி தான் சமனாக இருக்கும் குறித்த ஒரு டெம்பரேச்சர்ல. அப்ப இங்க வந்துட்டு இயக்க சக்தி சமன் சொல்றதுனாலே அது பிள்ளையாக இருக்கும். சோ ஆன்சர் நமக்கு வந்துட்டு தேர்ட் ஆன்சராக இருக்கும். அப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன செய்வோம், 22வது கேள்வியை பார்ப்போம் பிள்ளை. 22வது கேள்வி. சோ அது நமக்கு என்ன வரப்போகுது, பின்வருவனவற்றில் வாயுக்களின் செறிவு தொடர்பான இதை கேட்டுக்கிறான். சோ இங்க வந்து நமக்கு ஆஸ் யூசுவலான கேள்வி என்ன பிள்ளை, பிவி சமன் என்ஆர்டி என்று சொன்னா வாயுக்களோட செறிவு வரப்போகுல NOV வந்துட்டு சி என்று சொல்லுவோம் செறிவு. சோ செறிவை நம்ம கேபிட்டல் பண்ணி விட்டோம்னா பி ஓவர் ஆர்டி வந்துட்டு சி என்று வரப்போகுது. சோ பி ஓவர் ஆர்டி ஃபோர்த் ஆன்சராக இருக்கும். ரைட்டா? அடுத்தது 23வது கேள்வியை செய்வோம். இப்ப 23வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையின் ஒரு நாளுக்கான சக்தி தேவை வந்துட்டு 1.5 தர 16 ஜூல் ஆகும். இதில் 1% சக்தி ஒக்டேனை எரிப்பதன் மூலமாக பெறப்படும். ரைட். அப்ப ஒக்டேனுங்கிறால எரிப்பதன் மூலமாக 1% எனர்ஜியை தான் பெறலாம். அப்ப நமக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு தேவையான சக்தி வந்துட்டு 1.5 தர 10 அப்ப இதுல 1%ங்கிறது 1/100. அப்ப 1/100 சொன்னா 1.5 தர 10 இது எழுதிதான் நீங்க பார்க்கணும். மனசாலேயே பார்க்கலாம். சோ இவ்வளவு ஜூல் சக்தி நமக்கு வந்துட்டு ஒக்டேனை எரிப்பதன் மூலமாக பெறப்படும். அப்ப ஒக்டேன் நமக்கு தெரியும் பிள்ளைகள். ஒக்டேன் நம்ம ஆர்கானிக்ல படிச்சிருப்போம். ஏன்னா ஒக்டேன் 8 கார்பன். சோ C8
ஏன்னு வார்த்தாடி அப்ப ஹெச் இவரோட டபுள் மடங்கை விட 2 கூட ஏன்னு சொன்னா நமக்கு எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கும். சோ இவரோட டபுள் மடங்கை விட 2 கூட. சோ 16 2 18 வரப்போகுது. ரைட். இப்போ இந்த ஒக்டேனை எரிப்பதன் மூலமாகத்தான் நம்ம வந்துட்டு இந்த அளவு சக்தியை நம்ம வந்துட்டு பெறுறோம். ரைட். இப்ப சொல்றாங்க பெட்ரோலின் தகன வெப்ப உள்ளுறை வந்துட்டு, அதாவது ஒக்டேன்ங்கிறது பெட்ரோல் தான் நம்ம ஒக்டேன் சொல்லுவோம். சரியா? ஒக்டேனின் தகன வெப்ப உள்ளுறை 5000 கிலோஜூல் மூல் -1. அப்ப டெல்டா H வந்துட்டு என்ன சொன்னா இவரோட ஒரு மூல இணை எரிப்பதன் மூலமாக பெறப்படுகின்ற சக்தி. சரியா? 5000 கிலோஜூல் மூல் -1. ஒரு மூலுக்கு நமக்கு இவ்வளவு சக்தி பெறலாம். சரியா? ஆகவே இந்த அளவு சக்தியை பெறுவதற்கு தேவையான இந்த பெட்ரோலினுடைய ஒக்டேனினுடைய வெயிட் என்னன்னு கேட்கிறாங்க. சோ ஒரு மூல எரிச்சமண்டா 5000 கிலோஜூல் சக்தி பெறலாம். ஆனா நமக்கு இவ்வளவு கிலோஜூல் சக்தியை பெறணும்னு சொன்னா எவ்வளவு மூல் தேவை, இதுக்கு எவ்வளவு மூல் தேவை. ரைட்டா? ஆனா நமக்கு தெரியும் என்னன்னு சொன்னா 5000 கிலோஜூல் சக்தியை பெறணும்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மூளை எரிச்சா போதும். சோ இது வந்துட்டு நம்ம மாம்பழ கணக்குன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வாரு. சோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சோ 5000 கிலோஜூலுக்கு ஒரு மூலன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு தேவை வந்துட்டு எவ்வளவு சக்தி? 1.5 தர 10 ஆகவே இங்க வந்துட்டு 3 போயிட்டு சொன்னா இங்க வந்துட்டு 10 சோ இங்க வந்துட்டு 5ஆல நான் சுருக்கினு சொன்னா 3 15. ஆகவே இங்க 3 தர 10 வரப்போகுது. ரைட்டா? அப்ப 3 தர 10 சொன்னா பிள்ளைகள், இப்ப இதுல பெட்ரோலின் திணிவு தானே கேட்டீங்களா? சோ இப்ப எனக்கு மூல் தெரியும். அப்ப n சமன் W/m. சோ வெயிட்ட கண்டுபிடிக்கணும்டா n தர இவரோட மூலக்கூட்டு திணிவு. ஒக்டேன்ட மூலக்கூட்டு திணிவு வந்துட்டு என்ன? 8 தர 12 கார்பன் பிளஸ் 18. 8 16 கார போட்டா 1 மிச்சம். 8 96 பிளஸ் 18. 8 6 14 மேல போட்டா 1 மிச்சம். 9 10 11 114. சரியா? 114. ஆகவே இதை நான் பெருக்க போக்குல நாம 12 2 போட்டா 1 மிச்சம். 3 1 4. சோ 3.42 தர 18 கிராமாக இருக்கும். சரி. சோ 3.42 தர 18 கிராம். சாரி 12 என்ன? இங்க பெருக்க போக்குல தசம் வைக்க போக்குறேன்டா இங்க கூட்ட வேண்டி வரும். நான் கழிச்சிருக்கேன். ரைட்டா? 12 கிராம். ரைட்டா? அப்ப 342 தர 12 வரும். அது 3.42 தர 12 கிராம். சோ 3.42 தர 12 கிராம் ஃபோர்த் ஆன்சராக இருக்கு. ரைட்? ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக 24வது கேள்வியை பார்ப்போம். 24வது கேள்வி வந்துட்டு நமக்கு ஒரு ஆர்கானிக் கேள்வி. 24வது கேள்வி. அந்த ஆர்கானிக் கேள்வியை நீங்க பாத்தீங்களா இருந்தால், ஒரு அட்கையின் ஐதான H2SO4 HgSO4 உடன் தாக்கம் புரிந்து ஒரு கீட்டோனை தரும் ஒரு தாக்கத்தை கருதுக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்துட்டு டைலூட் HgSO4 டைலூட் H+ HgSO4 தாக்கம். சரி, அட்கைன்ல நடக்கிற தாக்கம் நீரேற்றல் தாக்கம் என்று சொல்லுவோம். சோ பொதுவாக வந்துட்டு இந்த C ட்ரிபிள் பாண்ட் CH அசெட்ரலின், இந்த அசெட்ரலினுக்கு நாம வந்துட்டு ஐதான அமில ஊடகத்துல Hg2+ டைலூட் H2SO4 நம்ம போட்டோம்னு சொன்னா, அதாவது HgSO4 டைலூட் H2SO4 போட்டோம்னு சொன்னா நமக்கு இங்க நடக்கும்னா ஒரு அல்டிஹைட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வந்துட்டு ஒரு கீட்டோன் தாக்கத்தானே கருத சொல்லிக்கிறான். சோ கண்டிப்பா இவரு இல்லதானே. சோ நமக்கு அல்டிஹைட்டை தரக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவர் தான். சரியா? இங்க கீட்டோன் வருகின்ற ஒரு தாக்கத்தை நீ கருது அப்படின்னு சொல்றான். ரைட்? அப்ப கருதினா இங்க வந்துட்டு இடைநிலையாக வார அந்த இடைநிலையை நம்ம சொல்லுவோம் என்ன பிள்ளை? ஈனோல் என்று சொல்லுவோம். என்ன இடைநிலை? நமக்கு இங்க என்ன வரும்? இங்க C, இங்க C. சரியா? H H டபுள் பாண்ட் H, இங்க வந்துட்டு ஒரு OH. இங்க ஒரு OH. சரியா? அப்ப இது நகர்ந்து இவர் நகர்ந்து தான் இங்க CH3 வந்து இங்க C டபுள் பாண்டோ வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இங்க வார அந்த விளைவுகளை நம்ம சொல்றது வந்துட்டு பொதுவான பெயரால ஈனோல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. ஆகவே இப்ப இதுல வந்துட்டு இதுல இத்தாக்க நடைமுறைகளில் உண்டாக்கத்தக்க ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிக்க. இப்ப நான் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிக்க. இப்ப இதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சும் பார்க்கலாம், இல்லாட்டி மனசாலையும் நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால் இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு தட்டுவோம் பிள்ளைகள். இப்ப நீங்க வரைகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் பிள்ளைகள். அப்ப அதனால நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னா கொஞ்சம் உங்களுக்கு தட்டுற மாதிரி சொல்லித்தரேன். இப்ப இதுல என்னன்னா இப்ப மூன்றாவது நீங்க பார்ப்போமே,
இப்போ மூன்றாவது ஸ்ட்ரக்சர் வந்திருக்குது. அதுல நீங்க பாருங்க, இங்க CH, இங்க OH. சரியா? மூன்றாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க, இங்க OH, இங்க டபுள் பாண்ட் C. சரியா? இங்க H, இங்க ஒரு R கூட்டம் வந்திருக்கு. சரியா? இங்க டபுள் பாண்ட் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இது ஈனோல் தானே பிள்ளைகள். இப்ப இவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகி இவரோட ஜாயிண்டாக இந்த டபுள் பாண்ட் என்ன செய்யும்னு சொன்னா இவர்ல தானே வந்து அட்டாச் ஆகும். சோ அட்டாச் ஆகிற டைம்ல இங்க யார் வர பாப்பா? இங்க ஆல்டிஹைட் ஒன்று தானே வர பார்க்கும். சரியா? ஆல்டிஹைட் ஒன்று தானே வர பார்க்கும். சோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு தாக்கமாக இருக்க சான்ஸ் ஒன்று இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒருவேளை இருந்திருந்தா உண்மையாகவே ஆல்டிஹைட் வார இருந்துச்சுன்னா இவருக்கு மட்டும் தான் நமக்கு ஆல்டிஹைட் வரும். சரியா? ஒருவேளை இது வந்துட்டு ஆல்டிஹைட் கண்டிப்பா வராது நமக்கு. உண்மையாகவே இந்த ஒரு விளைவு வர மாதிரி வந்திருக்காது. ஏன்னா ஆல்டிஹைட் வாரேன்னா இவருக்கு நம்ம வந்துட்டு H+ Hg2+ போட்டோம்னா மட்டும்தான் ஆல்டிஹைட் வரும். ஆனா தொங்கல் கார்பன்ல நமக்கு ஒருவேளை OH வந்து இப்ப ஹைட்ரஜன் வருகுதுன்னு வைங்க, இங்க ஒரு R கூட்டம் இருக்குதுன்னு வைங்க, இங்க டபுள் பாண்ட் வந்து ஒரு C, இங்க வேற மாதிரி ஒரு R கூட்டம் அப்படி எல்லாம் இருக்குதுன்னு வைங்க. ரைட்டா? அப்ப இவர் வந்து நகர்ந்துதான் நமக்கு இங்க வரணும். ஆனா இங்க வார டைம்ல வாரது வந்துட்டு ஒரு ஆல்டிஹைட். சரியா? இங்க வந்துட்டு வாரது வந்துட்டு ஒரு ஆல்டிஹைட். சரியா? இவர் நகர்ந்தா இங்க டபுள் பாண்ட் வரது ஆல்டிஹைட். ஆனா நம்ம கேள்வியிலே சொல்லிட்டாங்க என்னடா, கீட்டோன் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா மூன்றாவது வராது தட்டிடலாம். அஞ்சாவது பார்ப்போம். ரைட்டா? அஞ்சாவது பார்ப்போம். இப்ப இந்த ஆல்டிஹைட் வார மாதிரி இவங்க எழுதிக்கிற எல்லாத்தையுமே நம்ம தட்டலாம் இல்லை. சரியா? அதுதான் இதுல இருக்கிற ஐடியான்னு சொல்லலாம். ஏன்னா இங்க கீட்டோன் வார தாக்கத்தான் கருத சொல்லிக்கிறான். ஆல்டிஹைட் வார ஒரே ஒரு ஆள் வந்துட்டு நமக்கு அவரு தான், யாரு? அசெட்டலீன் தான். ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா மூன்றாவது தட்டிட்டமே பிள்ளை, மூன்றாவது ஸ்ட்ரக்சரை தட்டிட்டமே. இப்ப நாலாவது ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் சரி, அஞ்சாவது ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் சரி. இப்ப நாலாவது ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்களா இருந்தால், CH3 CH2 C, இங்க வந்துட்டு ஒரு OH. சரியா? இங்க டபுள் பாண்ட் C, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3 அப்படின்னு வருது. ஆகவே இங்க வந்துட்டு இவரை ஒரு ஈனோலாக இருந்திருந்தால் நமக்கு என்ன நடந்திருக்கணும்னு சொன்னா, இந்த H வந்துட்டு இங்கால நகர்ந்து இருக்கணும். சோ நகர்ந்து இருந்தா நமக்கு இங்க வந்து என்ன நடந்திருக்கணும்னு சொன்னா, இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்க ஒரு டபுள் பாண்ட் வந்திருக்கணும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு பிள்ளை, இதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்ப நமக்கு தெரியும், முதலாவது இப்ப நான் இதுல வந்துட்டு ஸ்டெப்பை கொஞ்சம் எழுதி கொள்றேன் பிள்ளை. சோ ஸ்டெப் நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, Hc ட்ரிபிள் பாண்ட் C Hக்கு நீங்க வந்துட்டு சரியா Hg2+ நீங்க போட போகல, Hg2+ dilute H+ போட போகல. என்ன ஸ்டெப் வரும்னு சொன்னா பிள்ளைகள், முதலாவது வந்துட்டு நமக்கு C டபுள் பாண்ட் ஒரு கார்பன்ல ஒரு OH சேரும், அடுத்த கார்பன்ல ஒரு H சேரும். சோ H சேர்ந்திருக்கணும். அடுத்தது அது பிறகு இவர் நகர்ந்துதான் நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, C இங்க ட்ரிபிள் பாண்ட், சாரி இங்க டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்க வந்துட்டு CH வந்திருக்கும். சரியா? அப்ப இது முதலாவது ஸ்டெப். அது பிறகு இரண்டாவது ஸ்டெப் இவர். சரி, இப்படித்தான் நடந்திருக்கணும். சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு என்ன நடந்துச்சுன்னா, இங்க ஒரு OH, இங்க ஒரு டபுள் பாண்ட் தந்திருக்கான். சரியா? இப்ப எப்படியுமே ரெண்டாவது ஸ்டெப்ல ஒரு கார்பன்ல OH இருந்திருந்தா, அந்த ட்ரிபிள் பாண்ட் ஆரம்பத்துல ட்ரிபிள் பாண்ட் இருந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பன்ல OH ஜாயின் ஆயிருந்தா, இப்ப இந்த கார்பன்ல OH ஜாயின் ஆயிருக்கு. அடுத்த கார்பன்ல யார் ஜாயின் ஆயிருக்கணும்? ஹைட்ரஜன் வந்து ஜாயின் ஆயிருக்கணும். அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்பன்ல OH ஜாயின் ஆகியிருந்தா, அந்த டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்ல ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் ஜாயின் ஆகிருக்கணுமா? இல்ல. ஆனா இங்க CH3 தானே ஜாயின் ஆகி இருக்குது. ஆகவே இது கண்டிப்பா வராது தானே. சோ நாலாவது ஆன்சரும் வராது. சரியா? அப்ப மூன்றாவது ஆன்சரும் வராது. ஏனென்றா மூன்றாவது ஆன்சர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு H நகர்ந்துச்சுன்னு சொன்னா அங்க வந்து ஆல்டிஹைட் வரும்ங்கிறதுனால அது வராது. சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம். இப்ப உதாரணமாக அஞ்சாவது ஆன்சரை பார்ப்போம். அஞ்சாவது ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப OH வந்துட்டு ஜாயிண்ட் ஆகி இருக்குது, டபுள் பாண்ட் கார்பன்லயே இல்ல. உதாரணமாக அஞ்சாவது ஆன்சர்ல இருக்கிறத பாருங்க, கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் கார்பன். சரியா?
இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு கார்பன், இந்த கார்பன்ல OH ஜாயின் ஆயிருக்கு. உண்மையாவே யாருல ஜாயின் ஆயிருக்கணும்? இந்த டபுள் பாண்ட்ல இருக்கின்ற ஏதாவது ஒரு கார்பன்ல ஒரு OH ஜாயின் ஆயிருக்கணும், அடுத்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஜாயின் ஆயிருக்கணும். சோ கண்டிப்பா அஞ்சாவது பிழை. இப்ப ரெண்டாவது நீங்க பாத்தீங்களா இருந்தா பிள்ளைகள், ரெண்டாவதுல பாருங்க அதுவும் சேம் கான்செப்ட். ஏன்னா டபுள் பாண்ட் கார்பன்ல வந்துட்டு OH இல்ல, அப்ப ரெண்டாவதும் பிழை. ஆகவே முதலாவது நீங்க பாத்தீங்களா இருந்தால் பிள்ளைகள், முதலாவதுல பாருங்க என்ன நடக்குது, CH டபுள் பாண்ட் C, இங்க ஒரு OH, சரியா, இங்க வந்துட்டு CH2 அப்படிங்கிற ஒரு R கூட்டம் வருது. இப்ப என்ன நடக்கும், இவர் வந்துட்டு நகருவார், அதாவது எங்கால நோக்கி நகருவார். இப்ப OH நான் இப்படி எடுத்துன்னு சொன்னா இங்கால நோக்கி நகருவார், சரியா, இங்கால நோக்கி நகருவார். அப்ப நகர்ந்தாருன்னா இங்க ஒரு CH3, இங்க C டபுள் பாண்ட், இங்க CH2 ஒரு R கூட்டம், அதாவது இது ஒரு கீட்டோன் வருமா இல்லையா? வரும், சரியா, கீட்டோன் வருமா இல்லையா? ரைட்டா? சோ இங்க வந்துட்டு இது ஒரு 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 ஐடியா கேள்விப்படல. இது வந்துட்டு நமக்கு உண்மையாகவே ஒரு வருஷம் வந்துட்டு இந்த பொறிமுறையாக வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல போட்டான், சரியா, அப்ப ஸ்ட்ரக்சர்ல எஸ்ஏல போட்டான், சரியா. அப்ப அதை வந்துட்டு MCQக்கு வந்தா எப்படி வரும்னு யோசிச்சு எடுத்ததான் இது. MCQக்கு வந்தா எப்படி வரலாம், சரியா, ஒரு நல்ல ஐடியாவுக்கு எழுதி வந்து. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸை யோசிச்சு தான் பிள்ளைகள் நீங்க செய்ய வேண்டி வரும். அப்ப என்ன நடக்குது, முதலாவது வந்துட்டு நம்ம நீரேற்றம் செய்ய போகல ரெண்டு கார்பன்லயுமே ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் வரணும், ஒரு கார்பன்ல OH வரணும். அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யணும்னா இவர் நகர்ந்துதான் நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு விளைவு வரணும், சரியா. அப்ப அந்த ஐடியாவை வச்சுட்டு பிள்ளைகள் அதே மாதிரி கீட்டோன் ஒன்று உருவாக்குன்ற சந்தர்ப்பம் என்று சொல்றதையும் வச்சுட்டு தான் நான் இப்ப இந்த கேள்வி எல்லாமே செஞ்சிருக்கிறேன், சரியா. ரைட், ஒரு நல்ல கேள்வி, ரைட்டா. அடுத்தது பார்ப்போம், 25வது கேள்வியை பார்ப்போம். 25வது கேள்வி பிள்ளைகள், 25வது கேள்வி. இப்ப நமக்கு ஒரு தாக்கம் ஒன்று தந்திருக்கிறான், என்னன்னு சொல்லி A கேஸ் B கேஸ் C கேஸ் ஆக போகலாம். சோ A கேஸ் பிளஸ் B கேஸ் இது வந்துட்டு ஒரு C கேஸ் ஆக போகுது. அதே மாதிரி வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறான், D கேஸ் வந்துட்டு 2B கேஸ் சக C கேஸ் ஆக போகுது. D கேஸ் வந்துட்டு 2B கேஸ் சக C கேஸ் ஆக போகுது, ரைட். ஓகே, அப்ப அந்த அடிப்படையில் சரி, ஓகே, அந்த அடிப்படையில் அவன் கேட்கிறான் வந்துட்டு என்ன சொன்னா 2A கேஸ் பிளஸ் D கேஸ் வந்துட்டு 3C கேஸ் ஆக மாறுவதற்கான சமநிலைக்குரிய சமநிலை மாறிலி என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப 2A கேஸ் பிளஸ் D கேஸ் இது வந்துட்டு நமக்கு 2B கேஸ் சக 3C கேஸ் என்று வரணும். இப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தால் பிள்ளைகள், இங்க வந்து பாத்தீங்களா இருந்தால் இப்ப நமக்கு என்ன நடந்திருக்குது, இவருடைய சமநிலை மாறிலியே K1 என்று சொல்றான், இவருடைய சமநிலை மாறிலியே K2 என்று சொல்றான். ஆகவே இப்ப நம்ம சமநிலை மாறிலியை கம்பேர் பண்ண போகல பிள்ளைகள், இங்க விளைவு நம்ம கம்பேர் பண்ணோம்னு சொன்னா இங்க வந்துட்டு சமநிலை மாறிலியினுடைய அந்த அந்த யாருக்குரிய சமநிலை மாறிலி இவர் தானே நம்ம கேட்கணும் Kங்கிறது, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த தாக்கத்தை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா A வந்துட்டு 2 மடங்கு இருக்குது. சோ ஆகவே இவர் வந்துட்டு 2ஆல பெருக்கப்பட்டிருந்தா தானே 2 வந்திருக்கலாம். அப்ப 2ஆல பெருக்கப்பட்டு இருக்க மட்டும் யோசிக்கணும். ஆகவே இவர் 2ஆல பெருக்கணும்டா இவர் 2 இவர் 2 இவர் 2, ஆகவே இவர் என்ன நடக்கும், இவர் வந்துட்டு வர்க்கமா மாறும், சரியா. 2 மடங்கா மாறிச்சுண்டா அப்ப வர்க்கமா மாறும், ரைட்டா. ஓகே, அப்ப 3 மடங்கா மாறிச்சுண்டா கணமா மாறும், ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட். ஆகவே இப்ப பார்க்கணும் வந்துட்டு இவர் 2 பேரையும் கூட்டினா இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கேன். இப்ப ஏன்டா எனக்கு இங்க வந்துட்டு C கேஸ் 3C கேஸ் தானே வருது, இங்க ஆல்ரெடி 2 C கேஸ் இருக்குது, இங்க ஒரு C கேஸ் இருக்குது, கூட்டி விட்டா சரி. ஆகவே 2 பேரையும் கூட்ட போகிறேன். ஆகவே சமநிலை மாறிலி K வந்துட்டு எப்படி இருக்கும்டா 2 பேர் 2 சமநிலைகளை கூட்ட போகல அதனுடைய சமநிலை மாறிலிகள் பெருக்கப்படும். அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. இங்க வந்துட்டு என்ன செய்யறோம், A கேஸ் B கேஸ் C கேஸ்ங்கிறத 2 தடவை கூட்டுறோம். அப்ப கூட்டினோம்னா K1 தர K1 தானே வரும், 2 பேரை கூட்ட போகல அதனுடைய சமநிலை மாறிலிகள் பெருக்கப்படும். அதனாலதான் K1 வர்க்கம் அப்படின்னு சொல்லி எழுதுறோம், சரியா. ரைட். அப்ப அதுக்காக தான் 3A கேஸ் என்ன செய்வோம், 3 பேரை வந்துட்டு கூட்டுவோம். சோ K1 தர K1 தர K1 வந்துட்டு K1 கணம் என்று வரும். ஆகவே இங்கே சமநிலை மாறிலி K வந்துட்டு என்ன, இவர் 2 பேரையும் கூட்டுற மாதிரி வர போகுது. சோ 2 பேரையும் இந்த தாக்கம் 2ஐயும் கூட்டுறோம்னா சமநிலை மாறிலிகள் பெருக்கப்பட போகுது. K1 வர்க்கம் தர K2 அப்படின்ற மாதிரி வரப்போகுது, சரியா. ஆகவே உங்களுக்கு விளையுள் சமநிலை மாறிலி K1 வர்க்கம் தர K2 அப்படின்னு வரும். சோ தேர்ட் ஆன்சரா வரும். அடுத்தது 26வது கேள்வியை செய்வோம் பிள்ளைகள். 26வது கேள்வி. சோ இது ஒரு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். 26வது கேள்வி நமக்கு
26வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 26வது கேள்வி நமக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 0.5 மூல் DMnS3 NaCl கரைசலின் 80 சென்டிமீட்டர் கனமும் X மூல் DMnS3 Na2SO4 வின் 40 சென்டிமீட்டர் கனமும் 0.2 மூல் DMnS3 Na3PO4 கரைசலின் 80 சென்டிமீட்டர் கனமும் கலக்காங்களாம். அப்ப விளையுள் கலவையின் Na+ இன் செறிவை கட்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இப்ப 3 பேரை கலந்து விளையுள் கலவையில் குறித்த ஒரு கூறினுடைய செறிவு கேட்டா அது வந்துட்டு C1 V1 plus C2 V2 இங்க 3 சேர்வைங்கிறதுனாடி C3 V3 சமன் நமக்கு C new V total அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. ஆகவே இப்ப இங்க வந்துட்டு எனக்கு ஒரு முதலாவது கூறினுடைய செறிவு தெரியும் என்னன்னு சொல்லி 0.5 தர கனவளவு வந்துட்டு என்னன்னு சொன்னா 80 சென்டிமீட்டர் கனம். ஆகவே கனவளவு நான் எல்லாமே சென்டிமீட்டர் கணத்துல போடுறேன். C2 இப்ப C1ல இருக்கின்ற Na+ இப்ப நான் இங்க வந்து யாரை சமப்படுத்துறேன்டா Na+ மூலத்தான் சமப்படுத்துறேன். சரியா? அப்ப இவரால வார இந்த முதலாவது கரைசலால வார Na+ மூல் வந்துட்டு என்னன்னு சொன்னா 0.5 தர 80. ஏண்டா முதலாவது கரைசல் வந்துட்டு யாருன்னு சொன்னா NaCl. ரெண்டாவது ஆள் வந்துட்டு யாருன்னு சொன்னா Na2SO4. அப்ப Na2SO4 சொன்னா இவர் வந்துட்டு என்னடா 2 மடங்கு மூல தருவார். சரியா? ஏண்டா இவர் நமக்கு வந்துட்டு என்ன செய்ய போகல, இவர் வந்துட்டு நம்ம பார்க்க போகல P சமான விகிதம் 2Na+ ஆக SO4 2- தானே வரும். சோ இவரோட மூல் என்னையோ அதனுடைய 2 மடங்கு மூல் வந்துட்டு Na+ ஆக இருக்கும். ஆகவே இங்க வந்துட்டு இவருடைய Na2SO4 வினுடைய செறிவு எனக்கு தெரியும் என்ன என்று சொன்னா X மூல் DMnS3. சரியா? ஆகவே Na2SO4 வினுடைய மூல கண்டுபிடிக்க Na2SO4 வினுடைய மூல கண்டுபிடிக்க அவரோட செறிவு தர அவருடைய கனவளவு தரங்கிறதுக்காக வேண்டி நான் டொட்ட வைக்கேன். சரியா? அவருடைய கனவளவு வந்துட்டு என்னன்னு சொன்னா 40 சென்டிமீட்டர் கனம். 40 சென்டிமீட்டர் கனம். சோ இவருடைய மூல் வந்துட்டு 40x சென்டிமீட்டர் கனம் சொன்னா அப்ப Na+ மூல் வந்துட்டு என்ன இருக்குமாண்டா அவருடைய 2 மடங்காக இருக்குமா இல்லையா? சோ நான் இங்க மூலத்தை நான் சமப்படுத்துறேன். சோ 2 மடங்காக இருக்கும். சோ நான் இங்க வந்துட்டு என்னன்னு சொன்னா 80x என்று போடுறேன். சரியா? ஏன்னா 2 மடங்காக இருக்கும் அவரோட மூல். அதே மாதிரி இங்க பார்க்க போகல இங்க Na3PO4 தானே பிளே. Na3PO4 இவருடைய மூல நான் கண்டுபிடிக்கிறேன். அவரோட செறிவு தர கனவளவு அப்ப Na3PO4 வினுடைய செறிவு 0.2 தர அவருடைய கனவளவு 80 தானே பிளே. கனவளவு 80. ஆகவே இங்க வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இவரோட மூல் வந்துட்டு 0.2 தர 80. ஆனா Na+ மூல் வந்துட்டு என்ன இருக்கும் இவரோட மூல்ல 3 மடங்காக இருக்குமா இல்லையா? ஆகவே 3 தர இங்க வந்துட்டு 0.2 தர 80 வர போகுது. அப்ப புதிய Na+ செறிவு எனக்கு தெரியாது. ஆனா மொத்த கனவளவு எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லி 80 40 திருப்பி 80. அப்ப 8 8 16 160 40 200 சென்டிமீட்டர் கனம். சரியா? ஆக இப்ப நான் x கண்டுபிடிக்கணும் என்ன பிள்ளை. சோ நான் இப்ப வந்துட்டு என்ன செய்வேன் பூஜ்ஜியம் எல்லாத்தையும் வெட்டுவேன். இங்க ஒரு பூஜ்ஜியம் இங்க ஒரு பூஜ்ஜியம் இங்க ஒரு பூஜ்ஜியம் இங்க ஒரு பூஜ்ஜியம் வெட்டுவேன். சரி 8 5 40 என்று சொன்னா இங்க 4 பிளஸ் 8x பிளஸ் இங்க வந்துட்டு என்ன 8 2 ஓகே 0.6 8 6 48 4.8 4.8 இது c into 20 வரப்போகுது. ரைட்டா? ஓகே. அப்ப நான் இப்ப வந்துட்டு என்ன செய்வேன்டா இது எல்லாத்தையுமே 20ஆல பிரிச்சு விடுவேன். சோ 10ஆல பிரிச்சேன்னா 0.4 திருப்பி 2ஆல பிரிச்சேன்னா 0.2 பிளஸ் இங்க வந்துட்டு 0.4 பிளஸ் இங்க வந்துட்டு 2ஆல பிரிக்க போகல 2.4 இப்ப 0.24 சமம் c வரப்போகுது. சோ புதிய செறிவு. ஆனா புதிய செறிவு நமக்கு இங்க தந்திருக்காங்க தரவுல தந்திருக்காங்க. சோ Na+ கரைசலின் புதிய செறிவு கிடைக்கும் கரைசலில் Na+ இன் செறிவு வந்து 0.6 என்று தந்திருக்கேன் இங்க.
அப்போ நமக்கு இன்னும் கல்குலேஷன் ஈஸியாக இருந்திருக்கும். சரி, பிரச்சனை இல்லை. 0.6 சொன்னா நான் அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே செய்கிறேன் பிள்ளை. அப்போ நமக்கு இவர் 0.6 சொன்னா, இவர் 0.6 சொன்னா இந்த தசமும் இந்த 20 இருக்கிற இவரும் போயிடும். சரியா? அது இங்க வந்துட்டு என்ன 8x பிளஸ் 4 8 தசம் 8 சமன் 6 12 வர போகுது. ஸோ இங்க வந்துட்டு இதை கழிச்சு விட்டேன்னு சொன்னா 8x சமன் இங்க வந்துட்டு 10 2 தசம் 2 என்ன 10 சாரி 3 தசம் 2 11 3 தசம் 2 என்ன. ஸோ எக்ஸ் வந்து என்ன இருக்க போகுது 8 4 32 அப்போ 0.4. ஆகவே 0.4 மூல் dm - 3 வரும். இது கால்குலேஷன் தான் பிள்ளைகள், ஈஸியாக நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா சரி. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 4th ஆன்சராக வரும். ரைட்டா? ஆனா நான் நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, நார்மலாக கல்குலேஷன் கேள்விகள் வந்துட்டு பொதுவாக நம்ம எப்படி செய்யணும்னா ஆக சின்ன கேள்வியாக இருந்தாலும் கடைசியில் தான் பிள்ளைகள் செய்யணும். ஏன்டா அநேகமான டைம்ல வந்துட்டு கல்குலேஷன் கேள்விகளுக்கு விட அந்த ப்ரெஷர்ல வரதுக்கு சான்ஸ் குறையும். நார்மலா நம்ம செய்வோம், பட் அந்த ப்ரெஷர் டைம்ல வரதுக்குரிய சான்சஸ் குறையும். அதுதான் அது பிரச்சனை. ஆக லேசான கல்குலேஷனா இருந்தாலும் தியரி எல்லாமே 50க்குரிய தியரி எல்லாமே செஞ்சுட்டு கல்குலேஷனை மார்க் பண்ணி போட்டு கடைசியா வந்து கல்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே செய்யறது. சரியா? சில நேரங்களில் கல்குலேஷன்ஸ்ல ஓல் ஆன்சர் வரதுக்குரிய ப்ராபபிலிட்டியும் கூட இருக்கிறது. சரியா? இப்ப 27வது கேள்வியே பார்ப்போம். இப்போ நான் இந்த முறை செய்ய போகல ஓடரா செஞ்சுட்டு போறேன். இனி வர பேப்பர்ல நான் வந்துட்டு கல்குலேஷன் கேள்வியை கடைசியில் செய்யற மாதிரி செய்யும். ரைட்டா? 27வது கேள்வியை பாத்தீங்கன்னா Fe3O4 Fe2O3 என்பவற்றை கொண்ட 3.92 கிராம் கலவையானது ஐதான H2SO4வில் கரைத்து 100 cm3 தயாரிக்கலாம். ஸோ ஒரு இது ஒன்று இருக்குது, அதுக்குள்ள வந்துட்டு யார் இருக்கிறா Fe2O3 இருக்குதாம், அதே மாதிரி Fe3O4. Fe3O4ங்கிறது வந்துட்டு என்ன பிள்ளைகள் ஒரு கலப்பு ஆக்சைடு. இவர் வந்துட்டு கலப்பு ஆக்சைடுன்னு சொல்லுவோம். நமக்கு கலப்பு ஆக்சைடு பொதுவாக 2 பேர் இருக்காங்க. ஒன்று Fe3O4வும் அடுத்தது Mn3O4. சரியா? அப்ப Mn3O4 வந்து ஒரு கலப்பு ஆக்சைடாக இருக்கு. ரைட்டா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு வழக்கமா பார்க்கிறது அமில ஆக்சைடு, மூல ஆக்சைடு அப்படித்தானே பார்ப்போம். ஈரியல் ஆக்சைடு, இது கலப்பு ஆக்சைடு. சரியா? ரைட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 100 சென்டிமீட்டர் கணம் எடுக்காங்க. 100 சென்டிமீட்டர் கணம் இந்த இதை எடுத்துக்கொள்றாங்க. இதுக்குள்ள வந்துட்டு எவ்வளவு திணிவண்டா இவர் 2 பேரோட டோட்டல் திணிவு எவ்வளவுன்னு சொன்னா 3.92 கிராம். 3.92 கிராம். ரைட்டா? 25 cm3 கரைசலை நியமிக்க. அப்ப இவர்கிட்ட 25 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறாங்க. இவர்கிட்ட 25 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறாங்க. ரைட்டா? அப்ப இதுக்குள்ள வந்துட்டு நியமிக்க MnO4- இனுடைய 25 cm3 0.002 dm உடைய MnO4-. அப்ப இங்க வந்துட்டு நான் 25 cm3 தனியா எடுக்க போக்குள்ள இதுக்குள்ள யார் இருக்கும் Fe2O3 இருக்கும், அதே மாதிரி Fe3O4வும் இருக்கும். இவர் 2 பேரும் இருப்பார். Fe3O4க்குள்ள யார் இருக்கான்னு சொன்னா அவன் கீழே தந்திருக்கான் FeO+ Fe2O3 இருக்குது. ரைட்டா? ஆகவே இங்க நீங்க யாரை யூஸ் பண்றீங்கன்னா இவரை நியமிக்கிறதுக்கு MnO4- யூஸ் பண்றீங்க. இங்க MnO4- வந்து எப்படிப்பட்டால் ஒரு ஒட்சியேட்டரும் கருவி. அப்ப இங்க யார ஒட்சியேட்டரை போக்குறான்டா இரும்ப தான் ஒட்சியேட்டரை போக்குது. அப்ப இரும்புல யார் இருக்கான்னு சொன்னா Fe3+ இருக்குது. இங்க Fe3+ இருக்குது. இதுல Fe2O3ல Fe3+ மேலும் ஒட்சியேட்டர் இயலுமான்னு பார்த்தா இல்ல, மேலும் ஒட்சியேற்ற முடியாது. இவர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா FeO இருக்குது, Fe2O3 இருக்குது. இவர்ல Fe3+ ஆக்சியேற்ற நிலை, இவர்ல ஒட்சியேற்ற நிலை Fe2+. ஆகவே யார ஒட்சியேற்றலாம் சொன்னா இவரை ஒட்சியேற்றலாம். ஆகவே இங்க MnO4- யார் ஒட்சியேற்ற போறாங்கடா Fe2+ ஒட்சியேற்ற போறார். ஒட்சியேற்றத்துக்கு இவர்களுடைய செறிவு வந்துட்டு 0.02 மூல் dm தேவைப்படுது. அதனுடைய கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட போகுது. ஆகவே இங்க Fe2+க்கும் MnO4- இடையிலான தாக்கத்தை நான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஆகவே இப்ப இது ஆஸ் யூசுவலான தாக்கம் தானே பிள்ளைகள். என்ன நடக்கும்? MnO4- வந்துட்டு Mn2+ ஆக போகும். அப்ப நம்ம தெரியும் 5க்கு உண்டுன்ற மாதிரி தான் வரும். ஆஸ் யூசுவலா நம்ம செஞ்சு பிராக்டிஸ்ல வந்து 5க்கு உண்டு டைரக்டா போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பிள்ளைங்க இதை சமப்படுத்தின மாதிரி எழுதிங்கன்னா சரி. Mn2+ இங்க 4H2O 8H+ 5 இலத்திரன் வரப்போகுது. சரியா? அதே மாதிரி இங்க வந்துட்டு Fe2+ சொன்னா Fe3+ இலத்திரன். ஆகவே இங்க வந்துட்டு நான் இது செய்ய போக்குள்ள எனக்கு பீசமான குணம் இவர் 5ஆல பெருக்கப்படணும். ஆகவே MnO4- 5 Fe2+ வரும். MCQன்றதுனால நீங்க இதெல்லாம் யோசிச்சுட்டீங்க தேவை. ஆகவே இங்க MnO4- உடைய மூல கண்டுபிடிக்கலாமா இல்லையா? செறிவு தெரியும் என்ன?
சோ செறிவு வந்துட்டு 2 தர 10^2 சொன்னா இவருடைய கனவளவு வந்துட்டு 25 தர 10^3. ஆகவே இது வந்துட்டு என்ன 50 தர 10^5 வர போகுது. அதான் நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னா 5 தர 10^4 எடுக்கேன். அப்ப 50 தர 10^5 வருது. ஆகவே இது வந்துட்டு என்னன்னா 5 தர 10^4 எடுக்கப்படலாம். ஆகவே 5 தர 10^4 MnO4- நான் இங்க பாவிக்கிறேன்னு சொன்னா எனக்கு தாக்கம் புரிந்த Fe2+ செறிவு வந்துட்டு என்ன சொன்னா மூல் என்ன சொன்னா இப்ப இங்க இருக்கிற MnO4- மூல் எனக்கு தெரியும். அப்ப Fe2+ மூல் வந்துட்டு எப்படி இருக்கும்டா 5 மடங்காக இருக்கும். ஆகவே என்ன சொல்லலாம் 25 தர 10^4 மூல் இருந்திருக்கும். இது யாருக்குள்ள இருந்திருக்கும் 25 சென்டிமீட்டர் கணத்துல இருந்திருக்கின்ற Fe2+ மூல். ஆனா எனக்கு வந்துட்டு 100 சென்டிமீட்டர் கணம் தான். இப்ப எனக்கு வந்துட்டு Fe3O4 திணிவு சதவீதம் தான் எனக்கு கேள்வி. அப்ப இவரோட திணிவு சதவீதம் தேவைன்னா இவரோட மூளை நான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப இவரோட மூளை கண்டுபிடிக்கணும்டா இப்ப நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்டா இவரோட மூளை கண்டுபிடிச்சிட்டேன் 25 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிறது. இவரோட மூலம் நம்ம தெரியும் பீசமான விகிதப்படி 1:1 தானே பிள்ளை பீசமான விகிதம் 1:1 தானே. ஆகவே இவரோட 25 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிற மூல் தெரியுமா இருந்தால் இவரோட 100 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிற மூல் தான் இங்க Fe3O4 மூல். ஏனண்டா Fe3O4 கரைச்சி 100 சென்டிமீட்டர் கியூப் எடுக்கும். சோ அந்த 100 சென்டிமீட்டர் கணம் கரைசல். சோ இவர்ல இருந்து 25 சென்டிமீட்டர் கியூப் நம்ம வேறையா எடுத்து வச்சிருக்கோம். சோ 25 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிற Feயோட மூல் தெரியுமாண்டா இவரோட மூலும் தெரியும் 25 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிறது. ஆகவே 100ல வந்துட்டு எவ்வளவு இருக்கும்னு சொன்னா எனக்கு தெரியும் பீசமான வீதம் ஒன்று கொண்டுங்கிறதுனால இவரோட மூல் வந்துட்டு 25 தர 10^4 Fe3O4 மூலும் 25 தர 10^4 தான். அது 25 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கிறது. சோ 25 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கின்ற மூல் தெரியும்னு சொன்னா எனக்கு 100 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கின்ற அவரோட மூல் தேவை. ஆகவே இதை நான் பெருக்கி விட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன வரப்போகுதுண்டா 0.01 மூல் என்று வரப்போகுது. ஆகவே இப்ப Fe3O4 மூல் தெரியும். ஆகவே திணிவு பின்னம் கண்டுபிடிக்கணும். திணிவு பின்னம் கண்டுபிடிக்கிறேன்டா இப்ப மூல் தெரியுமாண்டா N = W/M. சோ இங்க வந்துட்டு வெயிட்ங்கிறது வந்துட்டு என்ன மூல் தர மூலக்கூட்டு திணிவு. சோ ml வரப்போகுது. ஆகவே மூல் வந்துட்டு என்னன்னு சொன்னா 1 தர 10^2 தர மூலக்கூட்டு திணிவு இங்க Fe3O4 மூலக்கூட்டு திணிவு நீங்க பாத்தீங்கன்னா Feக்கு வந்துட்டு 56 என்று வரும். 56 தர 3 4 தர 16. சோ இங்க 64 இங்க வந்துட்டு 150 6 18 கிட்ட போட்டா 1 மிச்சம் 15 1 16 168 8 4 12 2 போட்டா 1 மிச்சம் 6 6 12 13 3 போட்டா 1 மிச்சம் 2 232. ஆகவே 232. ஆகவே இங்க வந்து என்ன வரப்போகுது திணிவு 2.32 கிராம். சோ 2.32 கிராம் பிள்ளைகள் இப்ப நமக்கு வந்துட்டு திணிவு பின்னம் தானே கேள்வி. சோ 3 டோட்டல் வெயிட் வந்துட்டு என்ன சொன்னா 92. 3.92க்கு மேல 2.32 தர 100 நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 59% வரும். அதனால 54% ஆன்சர் ஒன்று இருக்குது. அந்த ஆன்சர் தான் குடுபட்டு இருக்குது. சரி அது 59% வந்து வந்திருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 59% கிட்டத்தட்ட வரும். சரி அப்படி அந்த அடிப்படையில் நம்ம அடுத்ததாக 28வது கேள்வியை பார்ப்போம். சரியா கல்குலேஷன்ல பிள்ளைகள் சம்டைம் இப்படி எதுவும் நான் தான் சொல்றது சம்டைம் இதுல வந்துட்டு ஹோல் ஆன்சர் வரலாம். சில நேரங்களில் வந்துட்டு ஏதாவது சின்ன கல்குலேஷன் பிள்ளைகள் வரலாம். சோ சின்ன கல்குலேஷன் பிள்ளைகள் வரலாம். சோ அப்ப அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க சொன்னா பிள்ளைகள் நீங்க வந்துட்டு கொஞ்சம் கல்குலேஷன் கேள்வியை வச்சுட்டு மற்ற கேள்விகளை செஞ்சுட்டு கடைசியாக கல்குலேஷன் கேள்விகளை செய்யறது நல்லது. சரியா அதான் கொஞ்சம் சிறப்பான ஒரு வழியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு. அந்த அடிப்படையில் நம்ம 28வது கேள்வியை பார்ப்போம். சோ 28வது கேள்வி நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா 28வது கேள்வி நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிள்ளைகள் களத்தின் மின்னியக்க விசையை தருவது அப்படின்னு சொல்லிக்கிறான். சோ மின்னியக்க விசை
நமக்கு தெரியும் கல குறியீடு அவங்க எழுதிக்கிறான் M கேஸ் M2 plus aqueous அப்படின்னு சொல்லி தான் தெரிகிறான். நார்மலா வந்துட்டு கேஸ் எழுத போகல எப்படியுமே பிளாட்டினம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி போட்டு தான் எழுதுவோம். வாயு மின்வாயுன்னு சொன்னா அவன் டைரக்டா தந்திருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. M2 plus aqueous சரி உப்பு பாலம் ஒன்று இருக்குது. M3 plus aqueous N solid. நினைக்கிற மாதிரி பிள்ளைகள் இது கேஸ் என்று வந்து solid என்று வந்திருக்கும். சரியா இது solid என்று வந்திருக்கும். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ரைட் ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் இந்த களத்தினுடைய மின்னியக்க விசையை கேட்டிக்கிறான். ஸோ இது வந்துட்டு கேத்தோட் மைனஸ் ஆனோட் என்று வரணும். ஸோ களத்தில் வந்துட்டு ஈனோட் செல் வந்துட்டு நமக்கு எப்படி எழுதணும்னு சொன்னா ஈனோட் கேத்தோட் மைனஸ் ஈனோட் ஆனோட் என்று எழுதுவோம். ஸோ இங்க வந்துட்டு ஈனோட் கேத்தோட் எழுத போகல. கேத்தோட் வந்துட்டு யாரு ஈனோட் N3 plus N solid மைனஸ் ஈனோட் ஆனோட் வந்துட்டு யாரு எப்பயுமே தாழ்த்தல் தாக்கமாய் தான் நம்ம எழுதணும். M2 plus solid sorry M2 plus aqueous M solid சரியா N3 plus aqueous M solid சரியா. சோ தாழ்த்தல் தாக்கம் மாதிரி தான் நம்ம எழுதணும். சோ இங்க வந்துட்டு கேத்தோட் மைனஸ் ஆனோட். கேத்தோடினுடைய மின்னியக்க விசை இங்க கேத்தோட் ஆனோட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம தெரியும். ஆனோட் என்று சொன்னா மறையில கூடினால் ஆனோட் வந்துட்டு மறையில கூடினாலா இருப்பார். அதாவது மறை 3.4 உண்டும் மறை 1.11 எது மறையில கூடினால் மறையில கூடின வேலு. அப்ப இவர் தான் இங்க ஆனோடாக இருப்பார். சோ இங்க வந்துட்டு இங்க டைரக்டா ரெண்டு மறையில தந்திருந்தா நம்ம யோசிக்கலாம் கேத்தோட் ஆனோட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா இங்க நேரும் மறையும் தந்திருக்கிறதுனால நமக்கு டைரக்டா சொல்லலாம் எப்பயுமே கள அழுத்தம் வந்துட்டு பிளஸ் ஆகத்தான் இருக்கும். மின் கள அழுத்தம் வந்துட்டு நமக்கு எப்பயுமே பிளஸ் ஆகத்தான் இருக்கும். சோ பிளஸ் வர மாதிரி நீங்க கூட்டி விட்டீங்கன்னா சரி. சோ இங்க கேத்தோட் வந்துட்டு 0.28 மைனஸ் இன்டு மைனஸ் 0.72 வோல்டேஜ். ஸோ அதனால வந்துட்டு 1 வோல்டேஜ் என்று வரும். ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி. ஸோ இஷ்யூ உண்டு இல்லை. ரைட் அந்த அடிப்படையில் நம்ம வந்துட்டு என்ன செய்வோம்டா தொடர்ச்சியாக 29வது கேள்வியே பா. 29வது கேள்வி ஆர்கானிக் கேள்வி வந்து 29வது கேள்வி எனக்கு என்ன சொல்லுதாக இருந்தால் 29வது கேள்வி இங்க வந்துட்டு ஒரு சேர்வை வந்து கன்சிடர் பண்றாங்க. Cl CH2 இங்க வந்துட்டு C டபுள் பாண்ட் O இங்க ஒரு பென்சீன் இங்க வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு C சரியா ரைட். ஓகே அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப மிகையான NaOH போடுறாங்க. மிகை NaOH அப்ப மிகையான NaOH போட போக்குல இங்க நமக்கு டைரக்டா சொல்லலாம் மாதிரி என்ன நடக்குமாண்டா ஒன்று பிரதியீட்டு தாக்கம் தான் நடக்க போகுது சரியா. அப்ப ஆல்கஹால் சேர் NaOH அப்படி ஆல்கஹாலிக் KOH போட்டாங்கன்னு சொன்னா HX அகற்றப்படும் யோசிப்போம். சும்மா KOH அக்வஸ் போட்டா பிரதியீடு நடைபெறும் யோசிப்போம். அதோட மேலதிகமாக நீக்கல் விளைவும் வரலாம் யோசிப்போம். ஆக இங்க வந்துட்டு NaOH போட்டா பிள்ளைகள் ஒரு காலமே பென்சீன்ல இருக்கின்ற இந்த வந்துட்டு இந்த அலசன் வந்துட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னா பென்சோ குளோரைட்ல இருக்கின்ற அந்த குளோரின் வந்துட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னா பிரதியிடப்படாது. ஏன்னா அங்க வந்துட்டு கர்நாடக பிரதியீடு நடக்காது. அதுக்கு நமக்கு ரீசன் தெரியும். ஏன்னா இங்க வந்துட்டு இது இரட்டை பிணைப்பு தன்மையை பெற்று காணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அந்த பிணைப்பு வந்துட்டு இரட்டை பிணைப்பு தன்மையை பெற்று காணப்பட்டிருப்பதால வந்துட்டு நமக்கு தாக்கம் நடக்காது. அதே மாதிரி அங்க உருவாகின்ற கார்போகட்ரைன் வந்துட்டு உறுதி இல்லாத கார்போகட்ரைனுங்கிறதுனாலையும் அது வந்துட்டு பிரதியீடு தாக்கம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு வகையான ரீசன் சொல்லியிருக்கோம். சோ இங்க வந்துட்டு இவர்ல பிரதியீடு நடக்காது. ஆனா NaOH மிகையான NaOH போட போகல இங்க வந்துட்டு Cl வந்துட்டு பிரதியிடப்படலாம். அப்ப இங்க Cl வந்துட்டு என்ன செய்யலாம் OH ஆக பிரதியிடப்படலாம். அல்லது வந்து என்ன செய்யலாம் இந்த Cl-ம் H-ம் வந்துட்டு அகற்றப்பட்டு ஒரு நீக்கல் விளைவு வந்திருக்கலாம். ஏன்னா CH2 டபுள் பாண்ட் CH அப்படி இங்க C டபுள் பாண்டோ O அப்படியே பென்சீன் அப்படி வரமா ஐயலாம். அடுத்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு எஸ்தர் பிணைப்பு. சோ எஸ்தர் பிணைப்பு ஐதான NaOH என்ன செய்ய மாட்டா நமக்கு உடையும். சோ இது வந்து நீர் பகுப்படையும். சோ நீர் பகுப்படைய போக்குல இது ஒரு காரம் இங்க உருவாகிறது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். அமிலமும் காரமும் தாக்கம் புரிந்து அங்க ஒரு உப்பு ஒன்று உருவாக தொடங்கும்.
மேபி என்ன வந்திருக்கலாம், இங்க ஒரு OH CH2 CH2, இங்க C டபுள் பாண்டோ, இங்க ஒரு OH, அப்படியே வந்துட்டு இங்க ஒரு ஃபீனோல், இங்க ஒரு OH, சரியா, பிளஸ் இங்க வந்துட்டு ஒரு Cl இருக்கு. ஏன்னா இவர் பிரதியிடப்பட முடியாது. ஆனா இங்க நம்ம சேர்க்கிறது வந்துட்டு என்ன, NaOHங்கிற ஒரு காரம் தானே. சோ காரம் என்று சொன்னா இந்த இரண்டு அமிலங்களோடையும் தாக்கம் புரியும். அப்ப இங்க ஃபீனோலும் ஒரு அமிலம், இங்க கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரு அமிலம், சரியா. சோ ஆகவே இங்க இருக்கின்ற இந்த ஒரு அமிலம் வந்துட்டு என்ன நடக்கும், தாக்கம் புரிஞ்சு O- Na+ வரும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஹைட்ரஜன் தாக்கம் புரிஞ்சு O- Na+ வரும், ரைட்டா. ஆகவே இரண்டு வகையான இதுவும் வரும். சோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு அதுக்கு டைரக்டான ஆன்சர் செகண்ட் ஆன்சரா இருக்கு. சரி, செகண்ட் ஆன்சர்ல பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்னன்னா டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று CO- Na+ போட்டிக்கு இன்னைக்கு டபுள் பாண்ட் ஆக்சிஜன் போடல. சோ அந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வர விளைவா தான் இருக்கு. சரி, அது எல்லாத்துலயுமே அந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் போடுபடாம இருக்குது. சோ அதனால எல்லாத்துலயுமே அந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜனை போட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்துலயுமே டபுள் பாண்ட் ஆக்சிஜனை போட்டுக்கொள்ளுங்க, சரியா. ரைட். அந்த அடிப்படையில் நம்ம 30வது கேள்வியை பார்ப்போம், கடைசி கேள்வி. ரைட், 30வது கேள்வி. சோ 30வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இங்க வந்துட்டு 2O3 கேஸ், இது வந்துட்டு என்னன்னு சொன்னா 3O2 கேஸ் ஆக போகுது. அதோட வந்துட்டு அதற்குரிய கேசியை சொல்றாங்க. என்னடா கேசியை சொல்றாங்க வந்துட்டு 2 தர 10⁻56 மூல் DM-3 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 தர 10⁻56 மூல் DM-3 சொன்னா என்ன பிள்ளைகள், இது வந்துட்டு ஒரு கடும் விரைவான தாக்கமா இல்லையா, கேசி கடும் கூடயா இல்லையா. சோ இங்க வந்துட்டு O3 உருவாகவே மாட்டா, அதாவது O3 சமநிலையில இருக்காது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு O3 கொஞ்சம் அளவு கூட இருக்காது. ஓசோன் வந்துட்டு உறுதி இல்லாம எல்லாமே O2 போயிடும், சரியா. O2 பிரிவு அடைஞ்சிடும். ஏன்னா இந்த தாக்கத்தினுடைய கேசி வந்துட்டு கடும் பெருசு. ஆகவே இந்த தாக்கம் இந்தியால சமநிலை இந்தியாலதான் கடும் வேகமாக இருக்கும். இது ஒரு முழு தாக்கம் மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்காது. அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ முதலாவது கூட்டம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சமநிலை 25°C அடைய விடப்பட்டதா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, QC-யை விட KC பெரிதென்பதால் O3 அளவு கூடி சமநிலை அடையும். இங்க வந்துட்டு O3 அளவு கூடுறதுக்கு எந்தவித வாய்ப்புமே இல்லை. ஆனா உண்மையாவே KC கடும் பெரிது. இப்ப QC கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் என்ன, இப்ப QC அவங்க வந்துட்டு கோவை எழுதின மட்டும் சொன்னா, இங்க வந்துட்டு என்ன வரப்போகுது, O2 கேஸ் இவனுடைய கணத்துக்கு கீழே O3 கேஸ் இவனுடைய வர்க்கம் தான் வரப்போகுது. சோ இங்க வந்து நீங்க இருக்கிற பெருமானங்களை பிரதிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெளிவு கொண்டு வரப்போகுது. ஆனா இங்க தந்திருக்கிறது 2 தர 10⁻56 மூல் DM-3, கடும் பெரிய வெளிவு. அவ நீங்க இந்த வெளிவெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கவே தேவையில்லை, நீங்க கூட்டுற வாசிச்சு சும்மா அப்படியே சொல்லலாம். O3 வந்துட்டு இங்க கூடி என்கிற ஒரு வாய்ப்பே இல்லை, O3 கூடுறதுக்கு எந்த சான்சஸுமே இல்ல. ரெண்டாவது வந்துட்டு O3 அளவு குறைந்து சமநிலை அடையும். கண்டிப்பா O3 வந்துட்டு இருக்காது, குறைந்து சமநிலை அடையும். அது சரியான கூற்றாக இருக்கும். ரெண்டாவது. மூன்றாவது வந்துட்டு QC பெரிது KC என்றது ஏன் வாய்ப்பே இல்லை. QC சமன் KC, QC பெரிது KCங்கிறது வாய்ப்பே இல்லை. சோ KC பெரிது QCங்கிறது தான் வாய்ப்பு. சோ ஃபர்ஸ்டும் செகண்ட் ஆன்சர் தான் வரணும். அதுல O3 கூடுறதுக்கு எந்த சான்சஸுமே இல்லை. சோ செகண்ட் ஆன்சர் தான் வரும், சரி. அப்படி சோ நம்ம இப்ப இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம்னா, முதல் 30 கேள்விக்கான டிஸ்கஷன் பார்த்திருக்கிறோம். சோ கடைசி 20 கேள்விக்கான டிஸ்கஷன் நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். சோ இந்த முதல் 30 கேள்வியில சில முக்கியமான ட்ரிக்கான கேள்விகள் வந்துட்டு நான் ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லி போய்க்கிறேன். சோ அந்த கேள்விகளை தொடர்ச்சியா பாருங்க. மின்கலத்துல அந்த இலக்கிலோஞ்சி களம், அடுத்தது வந்துட்டு டேனியல் களம் சம்பந்தமானது, இஎஸ் அமைப்பு களம் சம்பந்தமான விஷயங்களை தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்துட்டு அந்த Hg2+ கேள்வி, அந்த Hg2+ கேள்வி தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆர்கானிக்ல நான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்ட கேள்வின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு விஷயமும் இல்ல பிள்ளைகள், சரியா. நான் சொல்ற 2 ஐடியா தான் பிள்ளைகள். திருப்பி இருக்கேன், எனக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தந்ததுல ஒரு சின்ன ஒரு திருப்தி இல்லாதனாடி திருப்பி இருக்கா நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அதுல நம்ம இங்கே ஒரு பார்த்துக்கணும், விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். என்னோட சொல்லி தந்தேன். முதலாவது வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்ப ஈனோல் வந்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பாக இல்லாததுன்னு தானே கேட்டீங்க. சோ எப்படி உண்மையாகவே அதுக்குரிய பொறிமுறை வந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிங்க. உதாரணமாக CH3 ஒரு கீட்டோன் வார பேசிக்கான ஒரு கீட்டோன் வார ஒரு தாக்கத்தை நான் கருதினேன்னு சொன்னா, இப்ப இவருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா Hg2+ dilute H2SO4 போட்டீங்கன்னு சொன்னா, Hg2+ dilute H+ போட்டீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன நடக்கும்டா, CH3 இங்க C டபுள் பாண்ட் C கார்பன் ஹைட்ரஜன் கூடின பக்கம் ஹைட்ரஜன் சேரும், மத்த பக்கம் OH சேரும்.
சேர்ந்துட்டு இவர் வந்துட்டு நகருவாரு. நகர்ந்துதான் நமக்கு அடுத்தது வந்து என்ன நடக்கும்னா CH3 C டபுள் பாண்டோ CH3 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஸ்டெப்புகள் தெரியும். இது முதலாவது ஸ்டெப், இது வந்துட்டு ரெண்டாவது ஸ்டெப். சோ இப்ப வந்துட்டு நமக்கு தந்திருக்கின்ற அவ்வளவு 5 சேர்வையும் வந்துட்டு எப்படியான சேர்வை என்று சொன்னா இந்த ஸ்டெப்ல இருக்கின்ற சேர்வை. இந்த ஸ்டெப்ல இருக்கின்ற சேர்வை. அப்ப இந்த ஸ்டெப்ல இருக்கின்ற சேர்வை என்று சொன்னா ஒரு சைட்ல OH சேர்ந்து இருக்குன்னு சொன்னா, ஒரு சைட் கார்பன்ல OH இருக்குதுன்னு சொன்னா அடுத்த சைட் கார்பன்ல கண்டிப்பா ஒரு ஹைட்ரஜன் இருக்கிற விளைவு இருந்தே ஆகணும். அப்ப நீங்க டைரக்டாக தட்டலாம் C டபுள் பாண்ட் C, இங்க ஒரு OH, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3 இருக்கிற மாதிரி விளைவுலாம் கண்டிப்பாக தட்டலாம். ஏன் தட்டலாம்னா ஒரு சைட்ல OH இருந்தா அடுத்த சைட்ல நீரேற்றம் அடைந்த டைம்ல ஒரு ஹைட்ரஜன் இருந்தாகணும். ஆனா இங்க ஹைட்ரஜன் இல்ல, CH3 தான் இருக்குது. ஆகவே அதெல்லாம் டைரக்டாக தட்டலாம். அதே மாதிரி இங்க கீட்டோன் வரும்னு சொல்லியிருக்கான். சோ ஆல்டிஹைட் வர மாதிரி தந்திருக்கிற விளைவெல்லாம் நீங்க தட்டலாம். உண்மையாவே ஆல்டிஹைட் உண்மையாவே அவன் தந்திருந்த அடிப்படையில ஒரு கூற்று தந்திருந்தான். என்ன தந்திருந்தான்? இப்படி தந்திருந்தான். என்ன டபுள் போன், இங்க C, இங்க ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கிற மாதிரி தந்திருந்தான். இப்ப இதுல வந்துட்டு இவர் நகர்ந்தாருண்டா இந்த H வந்துட்டு இங்க நகர்ந்துச்சுன்னா இங்க H வந்து டபுள் போன் வர போக்குல ஆல்டிஹைட் வர மாதிரி வரும். உண்மையாவே ஆல்டிஹைட்லாம் அப்படி வராது. ஆல்டிஹைட் வந்துட்டு நமக்கு அசெட்டோனினுக்கு மட்டும் தான் வரும். அடுத்தது அவன் கேள்வியிலே சொல்லிக்கான் கீட்டோன் வரதா அதை கன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த விடையை தட்டி விடலாம். ஸோ விடையை தட்டுவதன் மூலமா நமக்கு வந்து செய்யக்கூடியதா இருக்கு. நார்மலாக வந்துட்டு பிள்ளைகள் ஆர்கானிக் கேள்வி, இன்ஆர்கானிக் கேள்வி, சில கேள்விகள் இந்த டைரக்டாக பிரதியிட இது எல்லாம் வார கேள்வியில வந்துட்டு நீங்க சும்மாவே அடிப்படையான நிறைய வச்சு சும்மா போட்டுடலாம். சில கேள்விகள் விடையில இருந்தே போடலாம். இன்ஆர்கானிக் கேள்விகளும் அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும், விடையில இருந்து வார மாதிரியான. ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நல்ல கேள்விகள் வந்துட்டு கூற்றுக்காரண கேள்விகளையும் இருக்குது, இன்ஆர்கானிக் கேள்விகள். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸஸ்ல தொடர்ச்சியாக பார்ப்போம்.